நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஞான சங்கீதத்தின் புத்தகம். இந்த வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வேத பாகம். இந்த வேத பகுதியை நாம் இந்த வேளையில் படிப்போம். சங்கீதம் 42 முதல் 3 வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இந்த காலவேளையில் உங்களோடு நான் பேச ஆவியானவரால் ஏவப்படுகிற காரியம் ஆவிக்குரிய தாகம். ஆவிக்குரிய தாகம், தி ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட். நாம் தலை வணங்குவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேத வாக்கியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டது, மகிமைப்படுத்தப்பட்டது. இந்த வேளையிலே உம்முடைய மேஜையின் ஆகாரம் எங்களுக்கு பூரணமாய் கிடைக்க, திருப்தியாய் புசிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். பேசுகிற அடிமை நீர் தகுதிப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க எனக்கு எந்த அருகதையும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் என்னை ஒரு விசை கழுவி உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற வெளிச்சம் உண்டாக நீர் கிருபை செய்யும். வியாகியானத்தை ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே வெளிப்படுத்த ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன், ஆமென். நான் வாசித்த இந்த வேத பகுதி 150 சங்கீதங்களிலே சில சங்கீதங்கள் எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த ஒரு ஃபெமிலியர் சங்கீதங்களாக சில சங்கீதங்கள் இருக்கிறது. அதில் இந்த 42வது சங்கீதத்தினுடைய முதல் 2-3 வசனங்கள் எல்லாரும் விரும்பி அறிந்த, படித்த ஒரு பரிச்சயமான ஒரு வேத வசனம். இந்த வேத வசனத்தில் சங்கீதக்காரர் குறிப்பிட்டு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், மானை அவர் உதாரணமாக வைத்து அவர் சொல்லுகிறார். அந்த மான் தண்ணீருக்காக கதறுகிற நேரம் வரும்போது, அந்த தண்ணீரை சென்று அடைகிற நேரம் வரைக்கும் அது அந்த இடத்தை நோக்கி கடந்து போய்கொண்டே இருக்கும். தமிழிலே காணல் நீர் என்று ஒன்று சொல்லுவார்கள். வெப்ப காலங்களில் நம்ம பார்க்கும்போது அந்த உஷ்ணத்தினுடைய நிலை பார்க்கும்போது ஒரு இடத்துல ஏதோ தண்ணீர் இருப்பது போல நமக்கு தெரியும். ஆனால் அது காண்பதற்கு நீர் போல இருக்கிறது, ஆனால் அங்கே தண்ணீர் இல்லை. அப்போ மானானது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுகிறதற்கு அந்த தண்ணீரை கண்டடைகிற இடத்தை சென்று அந்த தண்ணீரை அருந்துகிற நேரம் வரைக்கும் அது மிகவும் பிரயாசத்தோடு அது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மனிதனுடைய சரீரத்தை சிருஷ்டிக்கும் போது இந்த சரீரத்தை ஒரு கட்டுப்பாட்டு அறை ஒன்று, கண்ட்ரோல் டவர் என்கிற ஒன்றை ஆண்டவர் வைத்திருந்தார். அதுதான் மனிதனுடைய மூளை என்பது. சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளும் அவயவங்களும் நரம்பு என்கிற ஒரு வயர் போல, கனெக்டிங் வயர்ஸ்ன்னு சொல்லலாம், அது எல்லாமே எதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது? மூளையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தினுடைய இயக்கம் என்பது இந்த மூளை என்கிற கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தான் அது இயக்கப்படுகிறது. இந்த சரீரத்திற்கு என்ன தேவை, இந்த சரீரத்தில் என்ன நடக்கிறது, இந்த சரீரத்திற்கு என்ன அவசியம், இந்த சரீரம் என்ன செய்ய விரும்புகிறது, இந்த சரீரத்தில் எப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, தாகமாக இருக்கிறதா, பசியாக இருக்கிறதா, தூக்கம் வருகிறதா, களைப்பாக இருக்கிறதா, இந்த சரீரத்திற்கு இப்பொழுது ஆகாரம் தேவையா, தண்ணீர் தேவையா, என்ன தேவை என்கிற எல்லா சமிக்கைகளையும் கொடுத்து அந்த தேவைகளுக்கான காரியத்தை நோக்கி இந்த சரீரத்தை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறையாக மூளை செயல்படுகிறது. ஆனால் ஆண்டவர் மனிதனை படைத்த போது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 அம்சங்களோடு கூட படைத்தார். அப்போ இந்த சரீரத்திற்கு ஒரு கட்டுப்பாட்டை அறையை வைத்து தேவன் அதனுடைய தேவைகளுக்கான விஷயங்களை ஆண்டவர் ஒரு சமிக்கையாக, ஒரு அலாரமாக கொடுத்து அதனுடைய காரியத்தை செய்வது போலவே ஆண்டவர் வைத்த இந்த ஆத்துமாவுக்கும் ஒரு கண்ட்ரோல் டவர் இருக்கிறது. அதற்கு என்ன தேவையோ அந்த தேவையை குறித்த ஒரு சமிக்கையை
இண்டிகேஷன், ஒரு அலாரத்தை அது என்ன பண்ணிக்கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ தாகம் என்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இட்ஸ் an இண்டிகேஷன். அப்போ தண்ணீர் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் அவைலபிளா இருக்குது, எல்லா நேரமும் இருக்குது. ஆனால் எல்லா நேரமும் நம்ம தண்ணீர் குடிக்கிறது இல்லை. அப்போ தண்ணீரை வந்து நம்ம ஏதோ ஒரு நேரம் குறித்து வைத்து, இந்த நேரம் ஆகிவிட்டால் நம்ம என்ன குடிக்கணும், தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து டைம் டேபிள் போடலாம் குடிக்கிறது இல்லை. ஏனென்றால் நம்முடைய உடலுக்கு என்ன தேவை என்கிறதை அறிந்து அதற்கான ஒரு சமிக்கையை, இண்டிகேஷனை இதுவே என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த கொடுக்கிற பல இண்டிகேஷன்ஸ் உடம்புல இருக்குது. களைப்பு அதிகமாக இருக்கும்போது தூக்கம் வருகிறது, அது ஒரு இண்டிகேஷன். ஏன்னா இப்பொழுது உன்னுடைய சரீரம் மிகவும் களைத்து போயிருக்கிறது, இனிமேல் உன்னுடைய சரீரம் என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. டோன்ட் புட் மோர் ஸ்ட்ரெஸ் ஆன் இட். கொஞ்ச நேரம் போய் என்ன செய், படுத்து உறங்கு என்கிற ஒரு சமிக்கை அது கொடுக்கிறது. சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே திருப்தியாகுது, போகிறோம், நம்ம பல மணி நேரங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஆன உடனே என்ன செய்யுதுங்க, பசி வர ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன சொல்லுது, உன்னுடைய சரீரத்திற்கு இப்பொழுது என்ன தேவை இருக்கிறது, ஒரு உணவு தேவையாக இருக்கிறது, நீ அதை போய் அடைய வேண்டும். தமிழிலே கூட சொல்லுவார்கள், பசித்து புசி. நாம் இன்றைக்கி என்னெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த அந்த இண்டிகேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம செயல்படுறதே கிடையாது. ஒரு டைமாகவே நம்ம ருட்டீனாக செய்ய பழகிட்டோம். பசி இல்லைன்னா கூட டைமுக்கு சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம பழக்கப்படுத்தி கொண்டோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த சிருஷ்டிப்பிலேயே நமக்கு தாகம் எடுத்தால் அந்த தாகத்தை அது என்ன செய்யுதுங்க, இண்டிகேஷனை கொடுக்குது. பசி எடுக்கும்போது அது என்ன செய்யுதுங்க, பசி என்கிற உணர்வை நமக்குள்ளே என்ன செய்யுதுங்க, தூண்டுகிறது. களைப்பு என்கிற ஒரு உணர்வை கொடுக்கும்போது நம்முடைய சரீரத்திற்கு தூக்கம் அவசியம் என்கிறதற்கான ஒரு காரியம் இது. அப்போ அந்த இண்டிகேஷன் என்னதுன்னா, ரெண்டு விஷயத்தை சொல்லுது. இது உன் சரீரத்திற்கு தேவை, இந்த தேவையை பூர்த்தி செய்ய நீ மறுப்பாயானால் மரணத்திற்கு நீ தூரமானவன் அல்ல. If you fail to respond to the indication, you are not far away from the death. அப்போ இந்த தாகம் ஒரு மனுஷனுக்குள்ள ஏற்படும் போது இந்த தேவையை பூர்த்தி செய். ஆனால் பூர்த்தி செய்யாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் எதை நோக்கி நெருங்க ஆரம்பிக்கிறான், மரணத்தை. he is going to the point of death. சில மனிதர்கள் ஏதாவது தொற்று ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அல்லது வாந்தி மூல சில பிரச்சனைகளில் கஷ்டப்படும் போது என்ன ஆகுனா, சரீரத்தில் உள்ள நீர் சத்து மொத்தம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்னா, அப்படியே கண்ணெல்லாம் நில குத்தி என்ன செஞ்சிடும், நின்றுரும். ஒன்றுமே என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. அப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு அவங்கள கொண்டுட்டு போனீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, போய் அவங்களுக்கு ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரமும் இல்லை, சாப்பிடவும் முடியாது. ஆனால் உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த சரீரத்தில் உள்ள டீஹைட்ரேட் ஆகியிருக்கிற அந்த ஃப்ளூயிட் என்ன செய்கிறாங்க, உடனே இம்மீடியட்டாக காம்பன்சேட் பண்ணுறாங்க. அது காம்பன்சேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது சீக்கிரமாக அது உடம்புல போய் நம்மளுடைய செத்து கொண்டு இருக்கிற நம்முடைய செல்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குதுங்க, உயிரை கொடுக்குது. அது நமக்கு கொடுத்து அது நம்மளை காப்பாற்றுது. ஒரு சின்ன பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த சால்ட்டும் சோடியம் எல்லாம் மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளே போன உடனே கண் சொருகி போன நிலையில் இருக்கிற மனுஷன் கண்ணை விழித்து எல்லாரையும் பார்க்குறான். அவன் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக அப்போது நார்மல் லெவலுக்கு அவன் என்ன செய்கிறான், வருகிறான். அப்போ இதே விதமாக தான் ஆண்டவர் நமக்கு ஆத்துமாவிலும் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். இது வெறும் தண்ணீர், இது பசி, இந்த மாதிரி காரியங்கள் மாத்திரமல்ல. பாருங்க, மனிதனுடைய சரீரத்திலே என்ன விதமான சத்து குறைபாடுகள் இருந்தாலும் அதை நோக்கி மனுஷன் என்ன செய்ய ஆரம்பிப்பான், ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிப்பான். அதெல்லாம் வந்து பாருங்க, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் ஒரு மேன்மையான ஒரு காரியம். நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இந்த இதை எடுத்து சாப்பிடுங்க, இந்த சாக் பீஸ் எடுத்து சாப்பிடும். இல்லைன்னா அந்த நாட்கள்லாம் வந்து கிழித்தல் சுண்ணாம்பு அடிப்பாங்க. இப்போல்லாம் வந்து கடைகளில் வந்து பெயிண்ட் ஷாப்ஸில் போய் நவீனமான ரசாயனம் கலந்த வண்ணங்களை வாங்கி தான் நம்ம பூசுகிறோம்.
ஆனால் நான் சிறுவனாக இருந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கிளிஞ்சல் சிப்பிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அதை ஊறம் போட்டு அதை எடுத்து அந்த அதை தான் வந்து பெயிண்டாக அடிப்பாங்க. அதுக்கு பேர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுமான வேலைக்கு அதை தான் பயன்படுத்துவாங்க, வெள்ளை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அது வந்து அடிக்கிறது மாத்திரமல்ல, அது அந்த இடத்துக்கே ஒரு குளிர்ச்சியாக என்ன செய்யுங்க இருக்கும். இந்த காலத்தில் கூட நீங்கள் இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பில் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா, இந்த பழைய காலத்து வீடுகள்லாம் போனீங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் வந்து எல்லாமே கெமிக்கலைஸ்டாக மாறி அந்த சிமெண்ட் இதெல்லாம் வைக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, வெளியில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை அது என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு அடித்து அது என்ன பண்ணுன்னா, ஒரு மாதிரி செவுத்தில் பக்கா அப்படியே நிற்கும். இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, போய் அதை பிச்சு கடித்து என்ன செய்யுங்க சாப்பிடும். இது வந்து சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பெற்றோர் போட்டு அந்த குழந்தைகளை அடிப்பாங்க. ஏன் அடிக்கிற போட்டு அடிப்பாங்க. ஏன் அடிக்கிறாங்க? அப்போ உடனே போனால் இது இங்கே அடிக்கிறாங்களேன்னு சொல்லி பயந்துட்டு ஸ்கூலுக்கு போனால் என்ன செய்யுன்னா, சாக் பீஸை சாப்பிடும். அப்புறம் நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் ஸ்லேட்டில் பல்பை வச்சுலாம் எழுதுவோம். அந்த பல்பை தன்னை குழந்தைங்க சாப்பிடும். என்னன்னா, அந்த கால்சியம் டிஃபிஷியன்சி, அது குறைபாடு அது சரீரத்தில் வரும்போது அதை எடுத்துக்கிறதுக்கான நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுது. அப்போ போய் டாக்டர்கிட்ட காட்டும்போது டாக்டர் என்ன சொல்லுவார், குழந்தைகளை அடிக்காதீங்கம்மா, அந்த குழந்தைக்கு வந்து சுண்ணாம்பு சத்து குறைவாக இருக்கிறதுனால அது இயல்பாகவே அது என்ன செய்யுது, அந்த இடத்த நோக்கி அந்த தாகம், அந்த பசி, அந்த தேவையை பூர்த்தி செய்கிற இடத்தை நோக்கி அது போகிறது என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கால்சியம் மாத்திரைகள் முட்டாய் போல் இருக்கும் பாருங்க, அதை வாங்கி கொடுப்பாங்க. சில கர்ப்பிணி பெண்கள்லாம் தப்புன்னு மண் எடுத்து சாப்பிட்ருவாங்க. அது காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய சில மினரல்ஸ் வந்து அவங்க பாடிக்கு என்ன செய்யுங்க தேவைப்படும். இது வந்து சாதாரணமாக எல்லாரும் என்ன செய்கிற ஒரு காரியங்கள் அல்ல. இது மனிதனுடைய சரீரத்தில் ஒரு விஷயம் குறையும் போது, அந்த தாகம் ஏற்படும் போது, தேவை ஏற்படும் போது அந்த இடத்தை நோக்கி அவர்களாகவே போகிறார்கள். இது சரீரத்திற்கு எந்த அளவுக்கு பொருந்துகிறதோ அதே அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஒரு தாகம் இருக்கிறது. இந்த இடத்திலே காரர் சொல்லுகிற விஷயம் சரீரப்பிரகாரமான பசியை குறித்தோ தாகத்தை குறித்தோ அவர் பேசல. ஆனால் மான் எவ்விதமாய் அந்த தண்ணீரை தேடி அதை அடைகிற வரைக்கும் அதை அந்த இடத்தை நோக்கி வேகமாய் அது போய்கொண்டிருக்கிறதோ, அதை போலவே நாங்களும் தேவனுடைய சமூகத்திலிருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் போகிறோம். அப்போ இந்த தாகத்தில் தத்தளிக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது வெளியில் இருக்கிறவங்க சொல்றாங்க, உங்கள் தேவன் எங்கே என்று சொல்லுகிறார்களாம். அந்த வார்த்தை வந்து தாவீதுடைய உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தினது. அந்த நேரத்தில் தாவீது செய்த காரியம், தேவனுள்ளால் அந்த தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாக இருந்தது. அப்படின்னா என்ன சொல்றாரு, கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன், என்னுடைய தேவையை, என் ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்காக. அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆத்துமா இருக்கிறது அல்லவா, இந்த ஆத்துமாவுக்கென்று சில தேவைகள் இருக்கிறது. இந்த ஆத்துமா எதை நோக்கி தேவையை நோக்கி ஓடுகிறது என்று சொன்னால், படைத்த சிருஷ்டிகர்த்தாவாம் தெய்வத்தின் மேலே அதுக்கு ஒரு தாகமும் பசியும் இருக்கிறது. இது வந்து இயல்பாகவே இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் மக்கள் தொகை எத்தனையோ கோடிகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஒட்டுமொத்த மக்கள் தொகையை நீங்கள் எடுத்துக்கொண்டு பிரித்து பார்த்தால் அதில் ஒரு கூட்டத்தார் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், இன்னொரு கூட்டத்தார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். இந்த கடவுள் இல்லை என்கிற ஒரு மறுப்பு கோட்பாடுகள் சில காலங்களாக, சமீப காலங்களாக, சில நூற்றாண்டுகளாக தான் அது வந்தது. அதை பின்பற்றி சிலர் போகிறார்கள். ஆனால் போகிறவர்களுடைய குடும்பத்திலே பார்த்தீர்களானால் அந்த குடும்பத்தில் உள்ள தலைவர் ஒருவேளை கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் கூட அவர் மனைவி பிள்ளைகள்லாம் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. காரணம் என்னவென்றால், கடவுள் என்கிற ஒருவர், தேவன் என்கிற ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்கிறதை ஒரு குடும்பமாக உட்கார்ந்து தீர்மானிக்கிற ஒரு முடிவு கிடையாதுங்க. இது கர்த்தர் எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தன்னை சிருஷ்டித்த ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய தகப்பனார் தன்னுடைய
செய்தியில் சொன்ன ஒரு சின்ன நகைச்சுவை துணுக்கு எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நாத்திக கோட்பாடை உடைய ஒரு மனிதர், அவர் எழுந்து நின்று வலிமையாக பேசினாராம் கடவுள் இல்லை என்று சொல்லி. கடவுள் மறுப்பாளர் அவர் கிட்டத்தட்ட 1 மணி 1.5 மணி நேரம் வேர்க்க விறுவிறுக்க பிரசங்கம் பண்ணிட்டு பேசி முடிச்சுட்டு ரொம்ப களைச்சி போய் சீட்டில் உட்காரும்போது தேவடான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாராம். அப்போ என்ன ஆச்சுன்னா, உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக் அது என்ன செய்யுதுங்க, இல்லைன்னு சொன்னாலும் அவர் ஒருவர் இருக்கிறார் என்கிறதை அந்த ஆத்மா என்ன பண்ணிடுச்சிங்க, அறிக்கை செய்ய வைத்து விட்டது. அப்போ இந்த ஒரு தாகம் எல்லா மனுஷருக்குள்ளும் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் தொகையினுடைய விகிதாசாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மறுப்பாளர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவுதான், ரொம்ப சொற்பம், ரொம்ப கொஞ்சம் அளவுதான். ஆனால் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உடையவர்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. ஆனால் இதில் என்ன வேறுபாடு என்று சொன்னால், அந்த சில பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தாகத்தை சத்துரு 2 விதமாய் வைத்திருக்கிறான். ஒன்று, அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு தவறான வழியை காட்டி வைத்திருக்கிறான். இன்னொன்று, அந்த தாகத்தை பிசாசு வேறு விதமாய் தனித்து வைத்திருக்கிறான். ஆனால் இந்த தாகத்தை உண்மையாகவே அடைந்து கொள்ள வேண்டிய விதத்தில், இது யாரிடத்தில் வந்தால் அந்த தாகம் தீர்க்கப்படும் என்கிறதை மிக தெளிவாக உணர்ந்து அந்த தாகம் தீர்க்கப்பட்டவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள். அப்போ நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது இட் இஸ் a world of perversion. இது கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அப்போ இந்த மாறுபாடான சந்ததியிலே சத்துரு செய்கிற ஒரு வேலை என்னன்னா, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையை இன்னைக்கு எல்லாத்தையும் பெர்வர்ட் பண்ணுகிறான், மாறுபாடாக பண்ணுகிறான். இன்னைக்கு மனிதனுடைய சரீரத்தினுடைய தேவையை கூட பூர்த்தி செய்கிற காரியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா இயல்பான ஒரு விஷயங்களுக்கும் மனுஷன் ஒரு மாற்று வழி என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். தாகம் என்கிற ஒன்று ஏற்படுதுன்னா அந்த மனுஷ சரீரத்திற்கு என்னதான் தேவை, தண்ணீர் தான் தேவை. அந்த நேரத்தில் போய் கோக்கு குடிச்சு பாருங்க, அது நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் குடிச்சிங்கன்னா தாகம் தண்ணீரா மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் உங்கள் தாகம் என்ன செய்யலை, அதாவது உங்களுக்கு தாகம் தணிஞ்சது மாதிரி என்னத்தை உண்டாக்குது, ஒரு ஃபீலிங்கை உண்டாக்குது. ஆனால் அந்த தாகம் உங்களுக்கு கொடுத்த அந்த எச்சரிக்கையின் அளவின்படி உங்கள் சரீரத்திற்கு தேவையான தண்ணீரை நீங்கள் இன்னும் பண்ணலை, கொண்டு போய் இன்னும் சேர்க்கலை. ஸ்டில் யுவர் பாடி நீட்ஸ் அ வாட்டர். அப்போ இட் இஸ் அ பர்வர்ஷன். அப்போ சரீர பிரகாரமான உணவு முறைகளிலேயே இன்னைக்கு எவ்வளோ பர்வர்ஷன் இருக்கிறது. சார் பிரண்ணாம் தன்னுடைய செய்தியில் ஒரு இடத்துல ஒரு நகைச்சுவையாக ஒரு காரியத்தை சொல்லுவார். நான் ஆப்பிரிக்கா தேசத்தில் வேட்டையாடுகிறதற்காக போகும் பொழுது அங்கே காடுகளிலே வசிக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புளோடு சேர்ந்து நான் போனேன். ஆனால் ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை நான் பார்ப்பதற்கு நான் ஒரு பெரிய பைனாக்குலரை வைத்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் பார்த்து கொண்டு அது எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கொண்டிருந்தேன். ஆனால் கூட்டி கொண்டு போன அந்த காட்டிலே வாழக்கூடிய மனிதன் இப்படி தன் கரங்களை வைத்து சாதாரணமாக என்ன செய்தான், பார்த்தான். காரணம், நான் அமெரிக்காவிலே சாப்பிடுகிற எல்லா ஹைபிரிட் உணர்வை சாப்பிட்டதுனாலே எனக்கு பைனாக்குலர் தேவைப்படுகிறது. ஆனால் அவன் அந்த காட்டிலேயே வாழ்ந்து அந்த காட்டிலே இயற்கையானதை சாப்பிட்டு அந்த காட்டிலேயே இருக்கக்கூடிய அந்த இயற்கையாய் ஊறக்கூடிய அந்த தண்ணீரை, குளத்து தண்ணீரை குடித்து அவன் வாழ்கிறான். அவனுக்கு கண் பார்வை அவனுக்கு எப்படி இருக்குதுங்க, நல்லா இருக்குது. நான் பார்க்குற எனக்கு பைனாக்குலர் தேவைப்படுது, அவன் சாதாரணமாக என்ன செய்கிறான், பார்க்குறான். அப்போ மனுஷனுடைய சரீரத்திற்கு தேவையான தாகத்தை கூட, தாகத்தையும் பசியையும் தீர்ப்பதற்கு தேவன் சிருஷ்டிப்பிலே எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். தாகத்தை தீர்க்க ஆண்டவர் வைத்த ஒரு அருமையான சோர்ஸ் வாட்டர் தான். ஆனால் இந்த வாட்டரை கர்த்தர் வேறு விதத்தில் அவர் கொடுக்கணும்னா பழங்களின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த 2 சோர்ஸை வச்சு தாகத்தை தீர்த்துக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். பழத்தை எவனும் சொல்கிறதில்லை, தண்ணீரை எவனும் தொடர்றதில்லை. இந்த கெமிக்கலாக செய்யப்படுகிற
கலர் கலரான தண்ணீர்களை கொடுத்து தன்னுடைய சரீரத்தை அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். பெர்வர்டட் லைஃப். அப்ப மனிதனுடைய பசியை போக்குவதற்காக ஆண்டவர் இயற்கையாகவே அவனுக்கு நல்ல உணவுகளை வைத்தார். ஆனால் இன்றைக்கு எல்லா உணவுகளும் இன்றைக்கு ஹைபிரிடாக ஒட்டு காரியங்களாக அது மரபணுக்கள் மாற்றப்பட்டு மனிதனுடைய தேவைக்கு அது பூர்த்தி செய்வதற்கு பதிலாக மனுஷனுடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. தட் இஸ் கால்ட் தி பெர்வர்ஷன். அப்போ ஒரு விஷயம் பார்ப்பதற்கு ரைட்டு மாதிரி இருக்கான அது எங்க கொண்டு போயிடுங்க நம்மள. ஆமா, அதாவது ரைட்டு தப்புங்கிறது ஈஸி. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். ஆனால் பெர்வர்ஷனுங்கிறது பார்க்கறதுக்கு ரைட்டு மாதிரி இருக்கானா எப்படி இருக்குங்க, தப்பாக இருக்கும். இது பெரிய பெரிய ஒரு வஞ்சகம். இட் இஸ் a great deception. பார்ப்பதற்கு கண்ணுக்கு கவர்ச்சியானது போல இருக்கும், ஆனால் மிகப்பெரிய கேடு அது என்ன செய்யுங்க உண்டாக்கும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, the crooked and the perverted generation இது. அப்போ இந்த பெர்வர்ஷன் இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல ஃபுட் பெர்வர்ஷன் ஆகி போச்சு. மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் காரியங்கள் எல்லாமே அது மாறிவிட்டது. ஆனால் மிருகங்கள் படைக்கப்பட்ட காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் அது தன்னுடைய இயல்பில் அது பாட்டுக்கு அழகாக இருக்குது. மனுஷன்தான் ஆண்டவர் தனக்கென்று வைத்திருக்கிற உண்மையான நிலை என்னது என்பதை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய சொந்த மூளையினாலே அந்த விஷயத்தை பூர்த்தி செய்யக்கூடியது அதுதான் அப்படின்னு ஆண்டவர் வைத்திருக்கும் போது அதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் அவன் என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய தாகத்தை தீர்க்க தேவன் தண்ணீரை வைத்திருக்கும் போது தண்ணீர் ஒன்றுதான் அவனுடைய தாகத்தை தீர்க்க முடியும். For that you cannot substitute anything. அப்ப தேவன் வைத்திருக்கிற தண்ணீருக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து வைத்தீர்களானால் அது நிச்சயமாய் ஒரு காலம் உங்கள் தாகத்தை என்ன செய்யாது, தீர்க்காது. You cannot substitute. இன்னைக்கு என்ன சொல்றான், பசிக்குது. பசிக்கு மனிதன் என்ன செய்யணும், ஆகாரத்தை அள்ளி சாப்பிடணும். ஆனால் அவன் சொல்கிறான் ஆகாரம்லாம் வேணாங்க, இது ஒரே ஒரு பாட்டிலில் குடிச்சிருங்க உங்களுக்கு ஃபுல்லாக எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஹி இஸ் ட்ரைங் டு சப்ஸ்டிடியூட் சம்திங். எங்கேயாவது ஒரு விண்வெளியில் அஸ்ட்ரானராக போகிறாருன்னு வைங்களேன், விண்வெளி ஆராய்ச்சிக்காக. அந்த மாதிரி நேரங்களில் மலை ஏறுற நேரங்கள் ஏதாவது ஒரு சில கட்டான சூழ்நிலையில் இந்த மாதிரி பாட்டில் உதவும். ஆனால் பாட்டில்லையே நான் குடிச்சிக்கிட்டே சர்வைவ் ஆகணும் எப்படி இருக்க முடியும்? அப்போ மனிதனுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்வதற்குரிய விஷயத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, வைத்திருக்கிறார். அப்போ மனிதனுடைய உடலிலே தாகத்தை வைத்த தெய்வம் தண்ணீரையும் வைத்தார். மனிதனுடைய சரீரத்திலே பசி என்கிற உணர்வை வைத்த தெய்வம் அந்த பசியை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஆகாரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். மனிதனுடைய சரீரத்திலே பாலியல் உணர்வு என்கிற ஒரு விஷயத்தை தேவன் வைத்திருந்தாலும் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதற்காக திருமண பந்தம் என்கிற வாழ்க்கை அமைப்பை வைத்து கர்த்தர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக தேவன் என்ன செய்திருக்கிறார். எல்லாவித உணர்வுகளையும் பூர்த்தி செய்கிறதற்கான முறையான வழியை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் தேவன் ஏற்படுத்தின வழிக்கு மாறான வழியை காண்பித்து தாகம் தீர்க்கப்படுவது போன்ற ஒரு தவறான ஒரு விஷயத்தை பிசாசு உண்டாக்கி ஜனங்களை திசை திருப்புகிறான். ஆனால் உண்மை என்னவெனில் இன்னும் ஜனங்களின் தாகம் தீர்க்கப்படவில்லை. இது எந்த அளவுக்கு சரீர பிரகார தாகத்திற்கு பொருந்துகிறதோ அதே அளவு ஆத்தும தாகத்திற்கும் இது பொருந்தும். அப்போ தேவன் படைத்த எல்லா மனுஷனுடைய ஆத்துமாவிலேயும் தன்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், தன்னை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார், தனக்கு அப்பாற்பட்டது ஒன்று இருக்குது. இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே அந்த அந்த கடைசியில் அவங்க சரண்டர் ஆகிற ஒரு இடம் ஒன்று இருக்குது பாருங்க. எல்லா மனுஷருமே, அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய சக்திக்கு எல்லாம் மிஞ்சி ஒரு விஷயம் போகும் பொழுது அவங்க ஃபைனலாக சரண்டர் ஆகிற ஒரு இடம்னு ஒன்று இருக்குது. அது எதுனா யாரு தான்? கடவுள் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார். கூட பார்த்தீங்கன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே அரசாங்கம் பல காரியங்கள், டாக்டர்ஸ் எல்லாரும் ஈடுபடுறாங்க, எல்லாரும் ப்ரொஃபஷனல்ஸ், படித்தவர்கள்.
அவங்களுடைய திறமை, அவருடைய அனுபவம் எல்லாத்தையும் வைத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் எல்லாரும் பேசும்போது கடைசியில் ஒன்று சொல்லாங்க, இந்த சூழ்நிலை சீக்கிரம் மாற கடவுளை பிரார்த்திக்கிறேன். அப்போ தேர் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வரும்போது நம்ம கையை விட்டு அது மிஞ்சி போனாலும் கூட அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு மேன்மையான ஒரு வல்லமை, பலன், சக்தி ஒருத்தர் இடத்தில் இருக்கிறது. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய சரீர பிரகாரமான தாகத்தை தீர்த்து கொள்ளுகிற அதே வேளையில் நம்முடைய ஆத்தும தாகம் இன்னைக்கு தீர்க்கப்பட வேண்டும். இந்த ஆத்தும தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கும்போது சத்துரு என்ன பண்ணுகிறான்னா அதை திசை திருப்பி விட்டுறான். அப்போ தேவனை நோக்கி ஒரு மெய்யான தேடுதல், ஒரு மனிதனுடைய உள்ளான ஆத்துமாக்குள்ளே என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறாமே, என்னை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறாராமே, எனக்கு வாழ்வளிக்கிற ஒருவர் இருக்கிறாராமே என்று சொல்லி மனிதன் அந்த தேடலுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது பிசாசு கூப்பிட்டு என்ன பண்ணிடுறான்னா, இந்த ரூட்ல போ, நீ என்ன செஞ்சிடலாம், அந்த தாகத்தை அடைஞ்சிடலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை, தீர்க்கதரிசன வசனத்தை ஏசாயாவிலே நாம் இந்த வேளையிலே நாம் வாசிப்போம். ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்கே வாருங்கள், தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். அப்ப தாகமாய் இருக்கிறவன் வர வேண்டிய இடம் எதுதான்? தண்ணீர்கள் அண்டைக்கு. பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும். அப்போ மனுஷனுக்குள்ளே தாகம் இருக்கிறது, அந்த தாகத்தை தீர்க்கிறதற்கு தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரும் இலவசமாக இருக்கிறது. 3 காரியம் சொல்றாரு. there is a thirst, there is a water, but there is no cost. தாகமும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது, ஆனா என்னவாகவும் இருக்குதுங்க, இலவசமாக இருக்குது. அப்போ இலவசமாய் தேவன் அந்த தாகத்தை தீர்க்கிறதற்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப தேவன் ஏற்படுத்தின காரியம் என்னதென்பதை மனுஷன் அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி பிசாசு இவங்களை என்ன பண்ணிட்டான், டைவர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டான்னா, இங்கே போ உன் தாகம் தீரும், அங்கே போ உன்னுடைய தாகம் தீரும், இதை நீ அடைந்து கொண்டால் உன்னுடைய பசி ஆற்றப்படும், நீ திருப்தி அடையலான்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னா, அவன் பணம் சம்பாரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க, தேவன் இலவசமாய் வைத்த காரியத்தை, உண்மையாக தாகத்தை தீர்க்கக்கூடிய காரியத்தை நம்மால் என்ன பண்ணுவான்னா, அடிக்கடி சொல்லுவாங்க, வெயில் காலத்துலனா இயற்கையாகவே நம்ம என்ன குடிக்கணும், நிறையா தண்ணீர் குடிக்கணும். சிலருக்கு அந்த தாக உணர்வு இருந்தால் கூட என்ன பண்ணுறது கிடையாது, தண்ணீர் குடிக்கிறது கிடையாது, கண்ட இதை குடிச்சிட்டே இருப்பான். திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வைங்களேன், வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ ஒன்று குடிப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும், காசு கொடுக்கணும். நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் 3 பாட்டில் குளுக்கோஸ் போட்டாங்கன்னா என்ன கொடுக்கணும், காசு கொடுக்கணும். எலக்ட்ரால் வாங்கி நீங்கள் கடையில் வாங்கி குடிச்சிங்கன்னா என்ன கொடுக்கணும், காசு கொடுக்கணும். போவன்ட்டை வாங்கி குடிச்சிங்கன்னா என்ன கொடுக்கணும், காசு கொடுக்கணும். ஆனால் வீட்டில் இருக்கிற தண்ணீருக்கு என்ன கொடுக்க வேணாம், காசு கொடுக்க வேணாம். அது ஏன் பிரதர் கேட்குற, அதையும் நாங்கள் காசு கொடுத்தா வாங்குறோன்னு சொல்கிறீங்களா? அப்போ இது வந்து ஆண்டவர் இயற்கையாகவே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்க, வைத்திருக்கிறார். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக. இதில் என்ன பிரச்சனைனா, பிசாசு என்ன பண்ணிட்டான், ஒருத்தனுக்கு பசி இருந்தால் பசிக்கு என்னதான் தேவை, அப்பந்தான் தேவை. ஆனால் உன்னை கொண்டு வந்து கொடுத்துருக்குறான், அது என்னவே கிடையாது, அப்பமே கிடையாது. அதாவது அவனுடைய தாகத்தை, அவனுடைய பசியை தீர்க்கக்கூடிய மெய்யான விஷயம் அது அல்ல. அதுதான் அதில் சொல்ல வர்ற பாயிண்ட். அது தப்பான விஷயமா இருக்கிறது மாத்திரமல்ல, டூப்ளிகேட்டா இருக்கிறது மாத்திரமல்ல, இட் ஆல்சோ காஸ்ட் மணி. சில சமயத்தில் சரியான விஷயத்தை, நல்ல விஷயத்தை இலவசமாக கொடுத்து பாருங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க.
ஆனால் தப்பான விஷயத்துக்கு, போலியான விஷயத்திற்கு ஒன்றும் அதுக்கு அதில் ஒன்றும் வேல்யூவே கிடையாது. அதனால் ஒரு பயனும் இல்லை. அதுக்கு நீங்கள் காசு போட்டு பாருங்க, ஜனம் கியூ கட்டி வாங்கிட்டு போகும். இன்றைக்கி நானே ஒரு 5 மணி நேரம் ஒரு அழகான ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு சீடியை வச்சுக்கிட்டு இலவசமாக தர்றேன் வாங்கிட்டு போங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. அதே ஒரு பெரிய மிகச்சிறந்த ஒரு பாடல் கலைஞர், ஒரு சிறப்பான ஒரு இசைக்குழு இசை அமைத்து ஒரு சீடி போட்டிருக்கிறாங்க, வாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? ஆள் இருக்குது. அப்போது தேவனுடைய கலப்பில்லாத வார்த்தை தணிக்கிற தாகத்தை குத்துப்பாட்டு ஒரு காலம் என்ன செய்யாது? தணிக்காது. ஆனால் அது அந்த நேரத்துக்கு என்ன செய்கிற மாதிரி இருக்கும்? தணிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் யூ ஆர் கோயிங் நியர் டு த டெத். இன்னும் நீ கொஞ்ச நேரத்தில் எதை நோக்கி போயிட்டு இருக்கிற? மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? அப்பமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக எதை செலவு பண்றா? சரி, அப்படியே காசு செலவு பண்ணி நீ அப்பத்தை வாங்கிட்டா கூட ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்பம் இல்லாததற்காக பணத்தையும், அடுத்து என்ன சொல்றாரு? திருப்தியே செய்யாது. எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் என்ன வராது? திருப்தியே வராது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைகிறது, செல்வப்பிரியன் செல்வத்தினால என்ன செய்யறது இல்லை? திருப்தி அடைகல. இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டானா, உனக்கு உண்மையாகவே இருக்க வேண்டிய தாகமும் பசி இது இல்லைப்பா, உனக்கு என்ன தெரியுமா தேவை? இப்போ அப்பம் தேவையில்லை, இப்போ அப்பம் வாங்குறதுக்கு உனக்கு என்ன தேவை தெரியுமா? பணம் தேவை. இயேசு வந்த உடனே சொன்னார், நீ எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை புசிப்போம், என் சரீரத்துக்காக என்ன செய்யாதிருங்க? கவலைப்படாதிருங்க. அப்போ சோர்ஸுக்கும் மீன்ஸுக்கும் நம்ம ஆளுகளுக்கு என்ன தெரியலங்க? வித்தியாசம் தெரியல. இப்போ என்ன நினைக்கிறாங்க? பணம் பத்தும் செய்யும். இப்போ என்ன நினைக்கிறாங்க? பணம் இருந்தால் எல்லாம் பண்ணிடலாம். பணம் எல்லாம் இருக்குது, மார்க்கெட்டில் காய் இருந்தால் தானே வாங்க முடியும். இப்போ 4 வாரம் வண்டி ஓடல, இப்போ என்ன பண்ணோம்? வீட்டில் அதுக்காக நீ ஒரு எல்லாருக்கும், குடும்பத்தில் எல்லாருக்கும் தலைக்கு ஒரு 100 ரூபா கட்டை கொடுத்து எல்லாம் மென்று தின்னுக்குறங்க சொல்ல முடியுமா? அப்போ திருப்தி செய்யாத பொருள். அப்போ பணம் ஒரு மனுஷனை திருப்தி செய்யாது, ஆனால் அப்பம் ஒரு மனுஷனை திருப்தி செய்யும். செல்வம் ஒரு மனுஷனை திருப்தி செய்யாது, தண்ணீர் ஒரு மனுஷனை திருப்தி செய்யும். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறா? இந்த அப்பமும் தண்ணீரும் எது இருந்தால் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறா? பணம் இருந்தால் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ கவலையப்படாத, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற நான், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற நான், இதை பார்க்கிற விசேஷித்த விதமாக இருக்கிற உன்னை நான் போஷிப்பது உடுத்துவிப்பது அது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லிட்டு சொல்றாரு. திருப்தி செய்யாத பொருளுக்காக நீங்கள் என்ன படுகிறீர்கள்? பிரயாசப்பட்டு செலவழிப்பாடு. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா என்ன செய்யும்? பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். இதோ அவரை ஜனத்திற்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராக அதிபதியாக ஏற்படுத்தினேன். 5வது வசனம் ரொம்ப முக்கியமானது. நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்திற்கு என்ன செய்யும்? ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஓடி வருகிற ஜனம் யார்? புறஜாதிகளின் சபை. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகத்தினாலே தவண்டு போன தம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள்ல சொல்றாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் என்ன செய்யுங்க? வாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேயா? ஜீவ தண்ணீரை என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். அப்போ இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டானா, தேவனை ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் அவரை அனுப்புறவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே தீர்க்கப்பட வேண்டிய அந்த மெய்யான தாகத்தின் தீர்வுக்கு
இன்றைக்கு மதத்தையும் பாரம்பரியத்தையும் சம்பிரதாயங்களையும் காண்பித்து பிசாசு என்ன பண்ணிட்டான்னா ஜனங்களை திசை திருப்பி விட்டுட்டான். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா தேவனை மெய்யான நிலையிலே அவருடைய ஜீவ வசனத்தை தேவனுடைய வார்த்தையை தேடுகிற மக்கள் மிகவும் குறைவு. அப்போ இந்த நாட்களிலே பவுலப்போஸ்தலன் சொன்ன கடைசி நாட்களிலே ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்ய மனதில்லாமல், கேட்க மனதில்லாமல், செவித்தில் உள்ளவர்களாக எதுக்கு போயிடுவாங்க? கட்டுக்கதைகளுக்கு. அப்போ அவங்களுடைய மெய்யான தாகத்தை தீர்க்கக்கூடிய கலப்பில்லாத வசனத்தை விட்டு சத்ரு அவர்களை திசை திருப்பி எங்க கொண்டு போயிட்டாங்க? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற ஒரு இடத்துல. அதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, அங்கே இருக்கிற அவருடைய சந்தோஷம், அதிலே அவர்கள் செலவழிக்கிற அந்த நேரம், கர்த்தருடைய வசனத்தை, கலப்பில்லாத தூய வசனத்தை கேட்கிறதிலே அவர்களுக்கு என்ன இல்லைங்க? மனம் இல்லை. தாகம் இருக்குது, ஆனால் அந்த தாகத்தை வேறு விதமாக அவங்க என்ன செய்கிறாங்க? அப்போ இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு எப்படி ஆயிட்டான்? The man has become more traditional. என்ன பிரதர், எப்படி ஞாயிற்றுக்கிழமை காலைல கோயிலுக்கு போயிடணும் பிரதர்? ஸோ வாட்? போய் என்ன பண்ண போகிறாங்க? காலைல 9 மணிக்கு போயிடணும் பிரதர். மாசமானா தசம்பாகம் காணிக்க கொடுத்துடணும் பிரதர். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆண்டவர் சமூகத்தில் அப்படி உட்காந்து அப்படியே ஆராதனை எழுந்துட்டு வந்துடணும் பிரதர். தாகம் தீர்ந்துருமா? ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? சமாரியா ஸ்திரீயின் இடத்துல இந்த தண்ணீரை, அதாவது நேச்சுரல் வாட்டரை சொல்றார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். இப்போ நான் கூட பாட்டிலில் தண்ணி வச்சிருக்கிறேன், குடிக்கிறேன். எவ்வளோ நேரத்துக்கு அந்த தாகம் நிற்கும்? என்னுடைய சரீரத்தில் அந்த நீரானது இருக்கிற வரைக்கும். அப்போ இந்த தண்ணீர் எதுக்காக உள்ளே போகுதுன்னா, இது இட் நாட் ஒன்லி கிவ்ஸ் த எனர்ஜி பட் ஆல்சோ இட் பியூரிஃபைஸ் மை பாடி. இது என்னுடைய சரீரத்திற்கு தேவையான ஒரு சக்தியை, ஒரு எனர்ஜியை அது கொடுக்கறது இல்லாமல் என்னுடைய சரீரத்தை வேறு அது என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? சுத்திகரிக்குது. அப்போ அந்த சுத்திகரிப்பின் மூலமாக என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய கெட்டு அசுத்தமான காரியங்களை அது அந்த தண்ணீர் என்ன செஞ்சுட்டே இருக்குங்க? வெளியேற்றி கொண்டே இருக்கும். அப்போ வெளியேற நான் உள்ள என்ன போட்டுகிட்டே இருக்கணுங்க? தண்ணீரை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ ஐ ஹாவ் டு பேலன்ஸ் தி திங். ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்னா, ஜனங்களை வெவ்வேறு விதமான விஷயங்களை கொடுத்து தாகத்தை தணிச்சு வச்சிருக்கிறான். ஆனால் மெய்யான தாகமும் பசியும் எதில் ஒரு மனுஷனுக்கு அடங்குன்னா, ஆண்டவர் ஒரு ஜீவ ஊற்று அவனிலிருந்து புறப்பட வைக்கிறார். அப்போ வேத வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அது ஒரு காலம் தாகம் உண்டாகாது. என்னங்க, ஒன்ஸ் ஒரு அந்த தண்ணீர் எங்கே கிடைக்குது? வாங்கி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா அதோட சாட்டிஸ்ஃபை ஆகிடுமா? ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் தாகம் அடைய மாட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாகம் அடைகிற உணர்வே அவனுக்குள்ளே ஏன் வராதுன்னா, அவனுக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணீரை நம்ம ஏன் குடிக்கிறோன்னா, உள்ளுக்குள்ளார என்ன கொண்டாகாது? இப்போ பாடியிலே ஆண்டவர் இயல்பாகவே தண்ணீர் ஊறுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஏதாவது ஒன்று உண்டாக்கி வச்சுருந்தாரு வைங்களேன், நம்ம என்ன குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இல்லாதனால உள்ளே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அதுதான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய வாயை வச்சாரு. ஆனால் ஆண்டவர் தாம் அளிக்கிற பரிசுத்தாவி என்ன செய்கிறதுனா, தெய்வம் யார் என்கிறதை அறிகிற ஒரு தாகத்தோடு தேடலோடு இருக்கிற ஒருவனுக்கு இங்கே ஓடுறான், அங்கே ஓடுறான், அந்த இடத்துக்கு போகிறாங்க, இந்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க, இந்த கூட்டத்துக்கு போகிறாங்க, அந்த பாட்டு பாடுறாங்க, இந்த பாட்டு பாடுறாங்க, இன்னும் எது அடங்க மாட்டேங்குது? தாகம் அடங்கலை. ஆனால் அந்த தாகத்தை ஆண்டவர் எப்படி தீர்க்கிறார்னா, வெறும் ஒரு டம்ளர் ஒரு அவுன்ஸ் ஆண்டவர் கொடுத்து தாகத்தை தீர்க்கலைங்க, அவனுக்குள்ள ஒரு ஊற்று ஆண்டவர் கிளப்பி விடுறார். அது எப்படி இருக்கிற ஜீவ ஊற்றுனா, ஜீவ காலமெல்லாம் அவனுக்குள் ஊறுகிற ஒரு ஊற்று. அந்த ஊற்று என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அந்த நாட்களிலே பெந்தேகோஸ்தே நாள் என்கிற நாள் வந்தபோது தேவன் அவர்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். நிரப்பின போது அவர்களுக்குள்ள இருந்து என்ன கிளம்பிச்சுங்க? அந்த ஜீவ ஊற்று கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அந்த ஜீவ ஊற்று கிளம்பி அவர்களுடைய தாகத்தை அது என்ன செய்தது? தீர்த்தது. அப்போ உண்மையான ஒரு தாகத்தின் தீர்வு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மாத்திரமே உண்டு. Only his presence can fill our thirst.
உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாகத்தையும் பசியையும் அதை என்ன பண்ண முடியுங்க, தீர்க்க முடியும். அப்போ உண்மையான ஒரு ஆத்தும தாகமும் அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் என்ன நிலைமையில போயிடுச்சு? பசி இருக்குது, ஆனால் பஞ்சத்தில் மாட்டிக்கிச்சு. கடந்த நாளின் செய்தியில நான் சொன்னது போல தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த பஞ்ச காலத்தில் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் எல்லா இடத்துல என்ன செய்யறது இல்லைங்க, கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, பட் there is no spiritual depth, there is no revelation. வார்த்தையின் வெளிப்பாடு அங்கே இல்லை. அப்போ இந்த பஞ்ச காலத்தில் அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்குன்னு அதுக்குன்னு ஏற்ற மாதிரி சில பிரசங்கங்கள் இருக்குது. அவர்களுடைய சரீரப்பிரகாரமான பிரச்சனைகளை, அவருடைய சரீரப்பிரகாரமான சங்கடங்களை, சூழ்நிலைகளை மையப்படுத்தி அவர்களுடைய தாகத்தை, அந்த தற்காலிக பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறதற்கான சில ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு போகும்போது அதனாலேயே அவங்க குயின்ச் ஆகி அவங்களுடைய தாகம் என்ன செய்யப்படுகிறதுங்க, தணிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் தணிக்கப்படாத ஒன்று இருக்குது, அதுதான் தெய்வத்தை பற்றிய மெய்யான ஒரு அறிவு. ஆனால் அந்த தாகம் தீர்க்கப்பட்டுருச்சுன்னா அவன் எதை குறித்து என்ன செய்யறது இல்லைங்க, கவலைப்படுறதில்ல. அவன் சொல்லுவான், நான் என் நிலைமையில மனரமயமாக இருக்க என்ன செய்திருக்கிறேன், கற்றிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறது, எனக்குள்ள என்ன உண்டாயிருக்குதுங்க, ஜீவ ஊற்று இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை எந்த சூழ்நிலையில என்ன தேவனை நிர்ணயம் செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறது, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருடைய வழிநடத்துதல் என்னோடு இருக்கிற, அவருடைய பாதுகாப்பு என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அவன் தெய்வத்தோடு தன்னை நெருக்கின ஒரு மனுஷனாய் அவன் மாற்றி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு அந்த தாகத்தை பிசாசு இன்னைக்கு வேற விதங்களில் தணிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு சரீரப்பிரகாரமான நிலைகளிலே ஜனங்கள் வெவ்வேறு விஷயங்களிலே ஈர்க்கப்பட்டு தேவன மெய்யான தாகத்தை தீர்க்கிற அந்த தேவ சமூகத்தில் வராதபடி என்ன பண்றானா, he is taking the people to the place of death. மரணத்தை நோக்கி ஜனத்தை என்ன பண்ணிட்டே போறான், இழுத்துட்டே போறான். இன்னைக்கு ஜனங்களை வாட்ஸ்அப்பில் உட்காருக்க சொல்லுங்க, 3 மணி நேரம் கூட உட்காருவான். யூடியூப் பார்க்க சொல்லுங்க, எத்தனை மணி நேரம் வேணா பார்ப்பான். ஃபேஸ்புக்கில் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்க சொல்லுங்க, எவ்வளோ நேரம் வேணா உட்காருவான். ஆனால் பிரசங்கத்தை கேட்க சொல்லுங்க, 3/4 மணி நேரத்திலே நெளிவான். என்ன பிசாசு அது என்ன பண்ணிடுது, இட் இஸ் an addiction. அதான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. நான் ஒன்றுக்கு என்ன பண்ண மாட்டேன். அதே இது யூடியூப்ல இருக்கிற நல்ல நல்ல செய்தி இருக்குது, அதை கேட்கல, அதை கேட்க மாட்டான். சினிமா நடிகளை பற்றி கேட்பான், சினிமா பாட்டு கேட்பான், கூத்து கும்மாளம் கேட்பான், டான்ஸு கேட்பான். ஒவ்வொரு மனுஷனுடைய நேரம், விளையாடப்பட்ட நேரத்தை வெவ்வேறு விஷயங்கள் இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்குதுங்க, தனிச்சு வச்சிருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா, there is a spirit behind it. இதை நீங்க அடையாளம் காணணும். இன்னைக்கு எல்லாரும் மது விலக்கை பத்தி பேசுறாங்க. மது விலக்குனா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இது மது கடையெல்லாம் என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட்டா மூடிடணும். மூடிட்டா மூணுனா பிரச்சனை சரியாயிருமா? அவனுக்குள்ள அந்த தேவை இருக்குது, அந்த ஆல்கஹாலை நோக்கி போற அந்த ஒரு என்ன இருக்குதுங்க, ஒரு thirst, ஒரு தாகம், ஒரு அடிக்ஷன் அவனுக்குள்ள இருக்குது. அவன் நீங்க கடையை மூடினாலும் அந்த தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு அவங்க எதை செய்ய ஆரம்பிப்பாங்க, அடுத்து அவங்களே ஒரு மாற்று வழி என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ சிகரெட்டு பிடிக்கிறான், இப்போ சிகரெட்டில் என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஒரு நெருப்பை கொளுத்தி வைக்கிறான், அது பாட்டுக்கு எரியுது கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த நிக்கோட்டின் தான். அப்போ மனிதனுடைய சரீரத்தில் அந்த நிக்கோட்டின் குடு குடு குடுன்னு என்ன பண்ணிகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இருக்கு. கேட்க என்ன பண்ணிகிட்டே இருக்கான், கொடுக்குறான். கொடுத்தாலும் இன்னும் என்ன செய்யலை, அவனுக்கு ஒன்றை கொளுத்திட்டு முடிச்சுட்டு கீழே போகிறான், அடுத்த பற்ற வைக்கிறான். அதை கொளுத்துறான், குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், அடுத்து கீழே. அவ்வளோதான் பார்த்து சொல்லுவாங்க செயின் ஸ்மோக்கர்னு. நான் சில செயின் ஸ்மோக்கர்ஸ் கிட்டலாம் பேசியிருக்கிறேன். அவங்க கிட்ட வந்து நின்னாலே அந்த புகையினுடைய நெடி
எப்போவுமே அவங்ககிட்ட இருக்கும். சில அவங்களுக்குலாம் தெரியாமல் நீங்கள் கை கொடுத்துட்டீங்கன்னா அந்த உங்கள் கையிலே அந்த நெடி என்ன செஞ்சுட்டே இருக்கும், அடிச்சுட்டே இருக்கும். பிகாஸ் சிலர் ஆல்கஹாலத்துக்கு கம்ப்ளீட்டாக சிலர் அடிக்டாக இருப்பாங்க பாருங்கள். அவங்க குடிச்சு 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 அவர்களுடைய சரீரத்திலேருந்து வெளிப்படுற வேர்வையில் கூட என்ன ஸ்மெல் வரும், அந்த ஆல்கஹால் ஸ்மெல். பிகாஸ் தே ஆர் அண்டர் அடிக்ஷன். அப்போது 2 விஷயம் இருக்குது. தாகத்தை தீர்க்கிறதுக்கு கடையை திறந்து விட்டு நிறைய மதுவை விற்கலாம். ஆனால் குடிக்க குடிக்க அவன் செத்து போவான். அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அடிக்ஷன் அவனை அந்த இடத்த நோக்கி அப்படியே என்ன பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க, இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த அடிமைத்தனத்தின் நுகம் அவனுக்கு கட்டாகுது. நான் ரட்சிக்கப்பட்ட அருமையான பரிசுத்த வான்கள் குடிப்பழக்கத்துக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆன சில பேரை அவங்க சொன்னதை கேட்டிருக்கிறேன். என்னால் அந்த இது குடிக்காமல் என்ன செய்ய முடியாது பிரதர், இருக்கவே முடியாது. 24 மணி நேரம் நான் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், குடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். அது உள்ள அந்த ட்ரிங்க்ஸை நான் போடலைன்னு வை, எனக்கு அது ஒன்றுமே பண்ணவே முடியாது, அது எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் பிரதர். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை அவளை முறித்ததுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்க அதை கண்டாலே கொமட்டுது பிரதர். அப்போ இன்னைக்கு கொமட்டுற ஒரு விஷயம் எப்படி அன்னைக்கு அவரால் குடிக்க முடிஞ்சது? பிகாஸ் தேர் இஸ் அ ஸ்பிரிட் பிஹைண்ட் இட். அப்போ இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் தன்னை அடிமைப்படுத்தி பாவ வாழ்க்கையில் ஈடுபடுகிற அத்தனை விஷயங்களும் எல்லாவற்றுக்கும் பின்னாலே ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. மது அருந்துதல், புகைப்பிடித்தல், காம இச்சைகளுக்குள்ளே அவன் அகப்பட்டு அசிங்கமான காரியங்களை செய்தல், போனோகிராஃபி நிர்வாண படங்களை பார்த்தல், ஓரின சேர்க்கையில் ஈடுபடுதல், ஓவர் ஈட்டிங் பெருந்தினியிலே ஈடுபடுதல், டூ மச் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் அதிகமாய் பொழுதுபோக்கு அம்சங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுதல். இன்னைக்கு அந்த சோஷியல் நெட்வொர்க்கு ஜனங்களை கெடுத்து குட்டி சேவராகுது. இந்த வாலிப பையங்களுக்கெல்லாம் அவன் எது இல்லைன்னா சோறு தண்ணி இல்லைன்னா கூட அவனுக்கு பக்கத்தில் எப்போவுமே 24 மணி நேரம் என்ன இருந்துகிட்டே இருக்கணும், ஸ்மார்ட் ஃபோன் இருந்துகிட்டே இருக்கணும், ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும், அதில் ஏதாவது பார்த்துட்டே இருக்கணும். அவனால் உட்காந்து ஒரு 10 அதிகாரம் பைபிளை படுறான்னா படிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் பின்னாலே அவனுக்குள்ளே ஒரு பொல்லாத பிசாசின் ஆவி வேலை செய்கிறது. அப்போ பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே வரும்போது செக்கி இதை போய் உட்காந்து எவன் பார்த்துக்கிட்டு தூக்கிடுறான் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வேதத்தை வாசிப்பான், தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பான். தேவனுடைய வார்த்தைகள் அவனுக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கும், போக ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் என்னன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அடிக்ஷன், அந்த அடிமைத்தனம், அது அவனை அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னன்னா அவனுக்குள்ளே அவனுடைய தாகத்தை பசியை தீர்வு செய்து அவனை வாழ வைக்கிற ஜீவ ஊற்றாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயும் அந்த தாகத்தை தணிக்கிற அந்த மெய்யான தேவ வசனத்தினிடத்திலேயும் அவன் அந்த தாகத்தை தணித்து கொள்ளாதபடி பிசாசு அவன் புத்தி என்ன செய்ய வச்சுட்டான், தடுமாற வச்சு புகைப்பிடி, மது அருந்து, இதை பாரு அதை பாரு, இப்படி செலவு பண்ணு, வாட்ஸ்அப்பில் உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக விடிய விடிய உட்காந்து இது பண்ணிக்கிட்டு என்று சொல்லி அவனுடைய தாகத்தை பிசாசு வேறு விதமாய் தணித்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களிலே இந்த காரியங்கள் தொடர்ந்து உன் ஜீவியத்தில் நிலைத்து கொண்டிருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே உன்னை எச்சரிக்கிறார், நீ மரணத்துக்கு தூரமானவன் அல்ல. You are not far away from the death. This is the time to repent and get out of all these things. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீ கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையினால் தூக்கி எறிந்துட்டு தேவனுடைய வசனத்தினிடத்தில் வா. ஆண்டவர் அதை தான் சொன்னார், உன்னுடைய கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, உன் கால் உனக்கு இடர் உண்டாக்கினால் தரித்து போடு, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, உன் ஸ்மார்ட் போன் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தூக்கி உடைத்து போடு. உன்னால் அந்த அந்த நெட்டு இல்லாமல் இருக்க முடியலையா, பேசாமல் தூக்கி போட்டு பட்டன் ஃபோன் வாங்கி வச்சுக்கோ, ஒன்றுமே பேசாமல் ஃபோன் தான் பண்ண முடியும். நீ இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசுகிறேன், நான் ஜோக் அடிக்கல. இதே நிலைமை நீ தொடர்ந்து உன்னிடத்தில் நீடித்து கொண்டிருக்குமானால் நீ மரணத்தை நோக்கி, ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி, you are almost under the point of death. மரணம் என்பது என்ன?
The absence of life is the death. அப்போ உனக்கு ஜீவன் அளிக்கிறது எது? அன்று பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறது. It's not only a word, it is a living word. கத்தோலிக்க திருமறை அழகா சொல்லும், வாழ்வு தரும் வார்த்தை அது, உன்னை வாழ வைக்கிற வசனம். அங்கே சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் எங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்லாம் எதுவும் ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அன்னைக்கு சர்ச்சுக்கு போனால் பெரிய திருவிழாவுக்கு போகிற மாதிரி எல்லா அங்கிள் ஆண்டியெல்லாம் வருவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிரதர்ஸ் எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு சர்ச்சில் பாட்டு பாடுவாங்க. இன்னைக்கு சண்டே ஸ்கூல் இருக்கும், பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க, வசனம் படிக்கலாம். இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் அப்படியே கம்ப்ளீட்டாக டைவர்ட் பண்ணிடுச்சு. இந்த நாட்களில் அந்த நாட்களிலெல்லாம் அப்பா அம்மா எங்கேயாவது கிளம்புனாங்கன்னா பிள்ளைங்க அடம் பிடிக்க, நானும் வரேன், நானும் வரேன், நானும் வரேன், நானும் வரேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறியா? நானும் வரேன். கடைக்கு போறியா? நானும் வரேன். துணி கடைக்கு போறியா? நான் வரேன். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறீங்களா? நானும் வரேன். கல்யாணத்துக்கு போறீங்களா? நான் வரேன். ஆனால் இன்னைக்கு பசங்க என்ன தெரியுமா பண்ணுது? அப்பா அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன். காரணம், ஏற்கனவே அவர் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அப்பா அம்மா போயிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக அதுக்குள்ளே போகலாம். அதில் ஆனால் கர்த்தர் சில பேருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்னா, ஒன்று திருந்துறானான்னு பார்ப்பார், இல்லைன்னா அவரே திருத்தி விட்டுருவார். அப்போ வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, யூ cannot substitute anything to quench your thirst. உன்னுடைய தாகத்தை தணிக்கிறதற்கு தேவன் ஏற்படுத்தின அந்த மெய்யான விஷயம், அந்த இலவசமான காரியம், அது எது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எருசலேமில் நின்றுட்டு அன்றைக்கி தேவாலயத்தில் சொல்லார், தாகமாக இருக்கிற எல்லாரும் என்கிட்ட என்ன செய்யுங்க, வாங்கணும். ஒருத்தனும் வரல. கடைசியில் அதே எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. என்ன சொல்கிறாரு? எருசலேமே எருசலேமே, கோழி தன் செட்டைகளுக்குள்ளே தன் குஞ்சுகளை மறைத்துக் கொள்ள வண்ணமா இவனை மறைத்துக்கொள்ள எத்தனை தரமோ மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. அப்போ இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களாக இருக்கிற நம்மை ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, இன்றைக்கு தேவனால் நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவருடைய பிரசன்ன தண்டையிலே இந்த நாளிலே நாம் வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு சபையிலே இணைவது உன் ஆத்தும தாகத்தை தீர்க்காது. நீ இணைய வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட. You must have a close relationship with God. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் பிசாசு இன்னொரு தந்திரமான வேலையை செய்கிறான். சில தாகங்களை தணிக்கிறதற்கு சில காரியங்களை வச்சுட்டு அதில் வேற ஒரு ஃபில்ட்ரேஷன் வேற ஒன்று வச்சுருக்கான். அந்த நாட்களில் சிகரெட்டு வாங்கும்போது 2 சிகரெட் இருக்கும், இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபில்டர் சிகரெட்டு. ஆனால் அதுக்கு சிகரெட்டு குடிக்கிறவன் என்ன தெரியுமா சொல்கிறான், அது சேஃப்டிக்காகுமா. என்னது? சேஃப்டிக்காகுமா. அந்த ஸ்மோக்கை உள்ளே இழுக்கும்போது அந்த ஃபில்டர் என்ன பண்ணுமா, ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக என்ன செய்யுமா, உள்ளே அனுப்புமா. இதனுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா? முழு சிகரெட்டை பிடிச்சான்னா அவன் 1/2 மணி நேரம் சும்மா இருப்பான். ஆனால் ஃபில்டர் சிகரெட்டு பிடிச்சான்னா 1/2 மணி நேரத்தில் 3 சிகரெட்டு பிடிச்சிருவான். ஏன்னா அந்த சரீரத்துக்கு போய் சேர வேண்டிய நிக்கோட்டின் ஃபுல்லாக போய் சேர்ற வரைக்கும் அவன் கை என்ன செய்யாது, சும்மா இராது. இப்போது சிகரெட்டு கம்பெனியினுடைய தந்திரம் என்னன்னா, ஒரு சிகரெட்டு விற்கிற இடத்துல உன்னை எத்தனை சிகரெட்டு வாங்க வைக்கணும்? 3 சிகரெட்டு வாங்க வைக்கணும். இந்த உலகத்தில் பிசாசு செய்திருக்கிற பர்வர்ஷன், மாறுபாடுகள், உன் பணத்தை அழித்து, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை அழித்து, இந்த 2 நாள் கடையை திறந்து விட்டவொடனே இந்த சண்டாள பயலுக வீட்டில் இருந்த ஆடு கோழி மாடு எண்ணத்தை அந்த குட்டி போதை வெறி பிடிச்ச பயலுக மாதிரி போய் மிருகம் மாதிரி நிற்கான் அந்த லைனில். இந்த டாஸ்மாக் கடையில் கட்டின பேரிகேடெல்லாம் கோயம்பேடில் கட்டி விட்டுருந்தா ஒருத்தனுக்கும் தொத்து வந்திருக்காது. அவன்லாம் காய் வாங்க நிதானமாக போய் நின்னவன். ஆனால் நிதானம் இல்லாத மக்களுக்கு என்ன போட்டு விட்டுருக்கு, பேரிகேடு போட்டு டோக்கனு கொடுத்து எல்லாம் பண்ணி கடைசியில் இன்னும் 2 வாரத்தில் அதில் எத்தனை பேர் தொத்தை இழுத்துட்டு வந்திருக்கானோ யாருக்கும் தெரியாது.
நல்ல அருமையான அட்மினிஸ்ட்ரேஷன். அப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாத்தையும் பிசாசு இன்னைக்கு எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி வச்சுட்டான். இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆராதனையை கூட அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணுங்க. அப்போ ஆவியின் துள்ளல் ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னுடைய மெய்யான தாகத்தையும் பசி எதுதான் தீர்க்குங்க? தேவனுடைய வசனம் தான் உன் ஆத்துமாவுக்கு ஆகாரம். எங்கேயாவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா நீ 10 பாட்டு பாடு உன் ஆத்துமா திருப்தி ஆகுன்னு? பாட்டு பாடுறது நல்லது தான், கர்த்தரை மகிமைப்படுறது தப்பு கிடையாது. 10 பாட்டு பாடுங்க, நல்லா குதிங்க, ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க. உன் ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஈட என்னெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு சொல்கிறாரோ எல்லாத்தையும் பண்ணுங்க, அதை பற்றி தவறு இல்லை. பட் அது உன்னுடைய ஆத்தும தாகத்தை என்ன செய்யாது? தீர்க்காது. உன்னுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கக்கூடியது எது? தேவனுடைய வசனம் ஒன்று தான். அந்த நாட்களில் அப்போஸ்தலருடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது அவங்க எங்கேயாவது பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை, பவுல் நள்ளிரவு வரைக்கும் வெகு நேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சு? மெய்யான தாகத்தை தீர்க்கக்கூடிய வசனத்துக்கு டைம் லிமிட்டேஷன்ஸ் போட்டாச்சு. 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம். அப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்? இதெல்லாம் பண்ணு, நல்ல பாட்டு பாடு, வர்ஷிப் பண்ணு. சிலருக்கு எப்போவுமே சில இடங்களுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஆராதனை முறைகளுக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி இமோஷ்னலாக தங்களுடைய ஃபீலிங்ஸை என்ன செய்யணும்? எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் போயிட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காந்து உங்களுடைய உள்ளான ஆள் மனதில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நினச்சி நீங்கள் தொழுது ஆராதிட்டுங்கன்னா அவன் பக்கத்தில் பார்க்கும்போது இவன் என்னமோ கெட்டு போன தண்ணியை குடிச்சிட்டு வந்த மாதிரி இவன் பார்ப்பான். அதாவது இவன் என்னமோ ஜீவ தண்ணியில் இருக்கிற மாதிரியும் அவன் என்னமோ கெட்டு போன தண்ணியை குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே உம்மனா ஆள் மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி நினைப்பான். இந்த மாதிரி பரிசுத்தாவி இருந்தால் எல்லா நேரமும் குதிக்கணுங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு பிரதர் என்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் சபையில் என்ன பிரதர் பாட்டு பாடும்போது ஜனங்கள் அமைதியாகவும் இருக்கிற, ஆவி இல்லாத மாதிரி இருக்குது. உனக்கு ஆவி இருக்குதா இல்லைன்றதுக்கு என்ன அர்த்தம்? எது 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 நீ இண்டிகேஷனாக வச்சுருக்கிற? இதை டப்ப 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 டப்பன்னு கை தட்டுறதா? அன்னைக்கு ஒரு ஊழியக்கார கூட்டம் இங்கே நடந்துச்சு இந்த எங்கள் சபையில். அந்த சபைக்கு ஊழியக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு நல்ல பாடல்கள்லாம் பிடிக்கும். நல்ல அந்த பாடலுடைய கருத்துக்களை ஆழ் மனதில் உணர்ந்து பாடி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தான் நான் பழகி இருக்கிறேன். அதே நேரத்தில் சில நேரங்களில் வேகமான சாங்கும் பாடுவாங்க. எந்த பாட்டு பாடினாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னங்கிறதுக்கு இதெல்லாம் கிடையாது. அவர் ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஒரு ஸ்பீடு பாட்டு பாடுங்க பிரதர் அப்படிங்கிறார். ஒருத்தர் வந்து ஒரு பாஸ்டர், ஒரு வயசானவர். என்ன பிரதர் ஸ்பீடு பாட்டுனா எனக்கு புரியல, நல்ல பீட்டு உள்ள பாட்டு பாடுங்க, அப்போ தான் பிரதர் ஆண்டவருடைய பிரசன்னம் வரும். இந்த உடுக்கு அடிப்பா பார்த்தீங்களா, இந்த சாமி ஆடும்போது, இதெல்லாம் சாமி ஆடி கூட்டாது. தேவ பிரசன்னத்தின் தாகத்தை தீர்க்கப்படுகிறதற்கு ஸ்பீடு பாட்டு, ஸ்பீடு மியூசிக்கு, இப்படிதான் ஆவிக்குரிய உலகத்தில் டங்கு 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 டங்குன்னு குதிக்க வச்சு, இங்கே இருக்கிறவன் அங்கே போக வச்சு, அங்கே இருக்கிறவன் இங்கே போக வச்சு, இவன் என்ன நினைக்கிறான்? இதுதான் ஆவின் அபிஷேகம் நினைக்கிறான். நீ ஏதாவது ஒருத்தன் உட்காந்து பாவம் அப்படியே அமைதியாக உள்ளான ஆள் மனசில் உட்காந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்துருப்பா, கண்ணிலேருந்து தார இவனுக்கு ஏதோ சம்திங்கிறான், அவன் சரியே இல்லையா அப்படிம்பான். அவன் சரியாக தான் இருக்கிறான், நீ தான் இப்போ சரியில்லாமல் இருக்க. அவன் கண்ணி தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றிட்டு, சிலர் ஜெபம் பண்ணும் கூட போல பார்த்துருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார், கண்ணீரோடும் பலத்த சத்தம். அந்த பலத்த சத்தம் எதனுடைய? பிகாஸ் ஆஃப் த ஆகனி. அந்த பலத்தை இப்போ நம்ம கூட அழுகுறோம், வாழ்க்கையில் அழுகுறோம். எல்லா நேரமும் நம்முடைய அழுகு ஒன்று போல இருக்கா? ஹலோ, இப்போ ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் ஒரு ரிசல்ட் வருது, ஒருத்தருக்கு 450 மார்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண ஆளுக்கு 375 வந்துருச்சு. அந்த பாப்பா அழுகுது. அந்த வீட்டில் இருக்கிற பையன் வந்து அழுகுறான், எனக்கு மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு. திடீர்னு ஃபோன் வருது, அப்பா ஆஃபீஸில் இறந்துட்டாருன்னு. அப்பயும் அழுகுறான். இதில் எந்த அழுக ஜாஸ்தி இருக்கும்? தகப்பன் இறந்துட்டு தான். ஏன்னா அதனுடைய தாக்கம் வேறு, இதனுடைய தாக்கம் வேறு. அப்போது பலத்த சத்தமாக ஜெபம் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் கஸ்டமைசிங் அண்ட், அதாவது எது எப்படி சொல்கிறது, நாமளாக அப்படி கிரியேட் பண்ணுறது கிடையாது.
இது நம்முடைய உள்ளத்தினுடைய ஆதங்கத்திலிருந்து வெளியில் வருது. ஏசப்பா என்னால் முடியல ஆண்டவரேன்னு கத்தி கதறுவான் பாருங்க. சில பேர் நான் பார்த்துருக்கிறேன். அதாவது சிலர் அந்த பிரச்சனையுடைய உச்ச கட்டத்தில் இருக்கும்போது they will completely broke down. அவங்க முற்றிலுமாக உடஞ்சி போய் அழுவான். அதுக்காக சில நேரத்தில் எல்லா நேரமும் அப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபம் எல்லாம் அப்படி தான். அப்படியே நெட்டு மலகால அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வரை உட்டையும் ஆண்டவர் ஒன்றும் அவன் ஜெபத்தில் ஒரு பவரே கிடையாது. பிகாஸ் இஸ் டிராமடைசிங் த ப்ரேயர். ஒரு ஜெபத்தை இன்னைக்கு எல்லாருடைய காதுகள் கேட்க எப்படி இருக்கிறான்? நடிப்பாக்கி கொண்டிருக்கிறான். அன்னாள் அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்தபோது அன்னாளுடைய ஜெபம் ஏலியின் பார்வையிலே அவள் மது அருந்தி முணுமுணுத்து கொண்டிருப்பது போல இருந்தது. போய் கேட்குறான், நீ என்ன தண்ணி போட்டு வந்திருக்கியான்னு. என்ன தாத்தா பார்த்துருப்பார் போல இருக்கு. நிறைய பேர் சத்தமாக ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா சத்தம் போட்டுற நிறைய ஜபத்தை தாத்தா கேட்டு கேட்டு பழகி போய் அன்னாள் செய்கிற மெய்யான ஜபத்தை பார்க்கும்போது அவருக்கு சிரிப்பாக இருக்கு. அவள் சொல்றா, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, என் தேவனுடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊட்டிட்டு போகிறேன். ஆனால் கத்திட்டு போனவெல்லாம் பாரத்தோடு போனான். ஆனால் கத்தாமல் அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனான். அதுக்காக கத்தி ஜெபம் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது அந்த கத்தி ஜெபம் பண்ணுறது, இந்த கத்தி போடுற சத்தங்கிறது உள்ளான ஒரு எதுலேருந்து வரணும்? பையன் ஸ்கூல்ல இருந்து வர்றான். வரும்போது அம்மா என்னம்மா சாப்பாடுன்றா, இல்லடா சிக்கன் செஞ்சு வச்சுக்கா, லேலியா க்ளோரி அப்படின்னு ஒரு கத்தம் போடுறான். அதே இது பையன் ஸ்கூல்ல இருந்து வரான். டே இன்னைக்கு தாண்டா ஒரு ரிசல்ட் வந்து என்னம்மா மார்க்கு 100 out of 100ன்றான். அப்பயும் சத்தம் போடுறான். எந்த சத்தம் ஜாஸ்தி இருக்கும்? சிக்கனுக்கு வர்ற சத்தத்தை விட இந்த சத்தம் எப்படி இருக்கும்? 3 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். இந்த சத்தத்தை எது தீர்மானிக்கிறது? வாட் டிசைட்ஸ் த சவுண்ட்? அவனுக்கு இல்லை சிக்கனுக்கு இவ்வளோ சத்தம் தான் போடணும், 100க்கு 100க்கு இவ்வளோ சத்தம் போடணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினது இவ்வளோ சத்தம் போடணும்னு ஏதாவது டெசிமல் அளவு வச்சுருக்கானா? ஒன்றும் கிடையாது. அவன் உள்ளத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு இட் கம்ஸ் நேச்சுரலி. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வர்ற அநேக சத்தங்கள் நாடகமாக இருக்கிறது, போலியான சத்தங்களாக இருக்கிறது, மனுஷர்களாய் உருவாக்கப்படுகிற சத்தங்களாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வை மெய்யான ஒரு ஆராதனை இன்றைக்கு எதிர்பார்க்கிறது. அந்த ஆராதனை எப்படி வரும்னா, எவனுக்குள்ளே ஜீவ ஊற்று இருக்கிறதோ அவனிடத்திலிருந்து மாத்திரமே புறப்படும். சொல்கிற செய்தி எத்தனை பேருக்கு விளங்குது? டோன்ட் ட்ரை டு கஸ்டமைஸ் த வர்ஷிப். ஆனால் தேவனுடைய மெய்யான அந்த தாகம் ஒரு தேவனுடைய மனுஷனை கர்த்தருடைய வசனத்தினிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் கர்த்தரால் அவன் தாகம் தீர்க்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, தப்பான ஊற்றுகளை இன்றைக்கி எதில் உருவாக்கி வச்சுட்டான்? சபைக்குள்ளே உருவாக்கி வச்சுட்டு உண்மையான தாகத்தை தீர்க்கிற ஒரு இடத்துல பிசாசு கொண்டு வர பிசாசு இன்னைக்கு கொண்டு வர ஜனங்களை விட மாட்டேங்கிறான். நான் சில வருஷத்துக்கு முன்னால் ஒரு இடத்திற்கு கூட்டத்துக்காக போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் ஒரு நல்லா ஒரு இசை வாசிக்கக்கூடிய ஒரு சகோதரன் வந்திருந்தார். அவர் குறிப்பாகவே எல்லா கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு, பெரிய பெரிய கூட்டங்களுக்கு, இந்த பெரிய லார்ஜ் க்ரௌடட் ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய பிரசங்கியார்கள் என்று ஆவிக்குரிய உலகத்தில் எண்ணப்படுகிறவர்களுடைய கூட்டங்களுக்கெல்லாம் போய் நார்மலாக வாசிக்கிறவர்கள். அன்னைக்கு நான் போயிருந்த அந்த கூட்டம் ஒரு சின்ன க்ரௌடு தான், ஸ்மால் க்ரௌடு, ஒரு 125 பேர் தான் வந்திருந்தாங்க. அதுக்கு என்ன செய்தியாளராக கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். அன்னைக்கு அந்த செய்தியை நான் கொடுத்தேன் பாருங்க. அந்த செய்தியை அவங்க அந்த சகோதரன் கேட்டுகிட்டே இருந்தார், நல்லா கேட்டுட்டே இருந்தார். கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் அவர் ஒரு கிறிஸ்தவ ஆராதனைகளுக்காகவே வாசிக்கிறவர். அவர் சினிமா உலகத்துக்கெல்லாம் போய் வாசிக்கிற ஒரு சகோதரன் கிடையாது. அவருக்கு டெய்லி வேலையை என்னன்னா, சாயங்காலம் ஆச்சுன்னா எங்கேயாவது மீட்டிங் என்ன தூக்கிட்டு போயிடுவார், கீபோர்டை தூக்கிட்டு போக வேண்டியது, வாசிக்க வேண்டியது, வர வேண்டியது, போக வேண்டியது, வாசிக்க வேண்டியது. இதுதான் அவருடைய வாழ்க்கையே. அதுதான். முடித்து நான் அப்படியே உக்காந்தேன். ஆராதனை முடிஞ்சது. நேரம் கையை பிடிச்சி என்ன சொன்னார், அநேக வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தியை கேட்டேன் பிரதர்.
ஆஃப்டர் மெனி இயர்ஸ். அதாவது அந்த உள்ளத்துக்குள்ள கர்த்தருடைய வசனம் எங்கேயாவது என்ன செய்யாதா, கிடைக்காதாங்கிற ஒரு அங்கலாய்ப்பும் தாகம் இருக்குது. ஆனால் டெய்லி அவர் போகிறது எங்க? ஆவிக்குரிய கூட்டத்துக்கு தான். பெரிய பெரிய பிரசங்கியார்கள், கோட்டு போட்ட பிரசங்கியார், கோட்டு போடாத பிரசங்கியார், தொட்டா கீழே தள்ளுற பிரசங்கியார், ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ப்ரீச்சர்ஸு, பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் அந்த மனிதனுடைய உள்ளான ஆத்மாவுக்குள்ளே ஏதோ ஒரு தாகம், ஒரு பசி ஆற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை கூட்டங்களுக்கும் போய் தீர்க்கப்படாத அந்த தாகத்தின் பசி அந்த நாளிலே அர்ப்பணம் நீசனமாய் இருக்கிற என்னுடைய அந்த பிரசங்கத்தின் மூலமாய் தீர்க்கப்பட்டது என்று சொன்னால் அது என்னால் இல்லை, எனக்குள் இருந்து பேசின ஆவியானவருடைய தெளிவான வசனம். அப்போ மனிதனுடைய தாகத்தை எது தீர்க்கணும்? அப்போ இன்னைக்கு சபைகளை பார்க்கும்போது பாடல்களுக்கு முக்கியத்துவங்கள், இசைகளுக்கு முக்கியத்துவங்கள், ப்ரோக்ராம்ஸுக்கு முக்கியத்துவங்கள். கிறிஸ்மஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க செலவு பண்ணுற பணம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரக்கணக்கான பணத்தை. அதில் வேற அந்த ஆராதனையில் என்ன சாப்பாடு ஜனத்துக்கு போடல, சிக்கன் பிரியாணி போடுறதா, மட்டன் பிரியாணி போடுறதா, அதில் வேற ஒரு பெரிய கெடுபிடி. அதுக்காக எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணுறாங்க. சபையில் பல பல ப்ரோக்ராம்ஸ் வச்சு இதெல்லாம் பண்ணுறது, இது செய்கிறது, அதை செய்கிறது, ஜனங்களை குழந்தைகளை என்டர்டெயின் பண்ணுறது, யூத்தை என்டர்டெயின் பண்ணுற, டூர் கூட்டு போகிறேன், பிக்னிக் கூட்டு போகிறேன், எல்லாம் ஓரளவு ஒரு லிமிட்டேஷனோடு இருக்க வேண்டியதான். பட் வாட் இஸ் த ப்ரையாரிட்டி? த எவ்ரி சோல் மஸ்ட் பி ஃபெட் பை த வேர்ட் ஆஃப் காட். ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுடைய வசனத்தினால போஷிக்கப்பட வேண்டும். அப்போ இன்றைக்கு instead of feeding the people, they are entertaining the people. ஜனங்களுடைய ஆத்தும தாகத்தையும் பசியையும் தேவனுடைய வசனத்தை கொண்டு திருப்தியாக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிற ஊழியர்கள் இன்றைக்கு ஜனத்தை தங்களுடைய சுயநலத்துக்காய் குஷிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய திட்டங்களாலும் தீர்மானங்களாலும் வைபவங்களாலும் விழாக்களாலும் திருவிழாக்களாலும் உணவுகளாலும் பாடல்களாலும் இசைகளாலும் ஜனங்களை குஷிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், அவர்கள் மரணத்துக்கு சமீபமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுகிற வல்லமை தேவனுடைய ஜீவ வசனத்திற்கு மாத்திரமே உண்டு. ஒரு வசனத்தை நான் வேதத்தில் வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? பிதாவினுடைய அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். There are things came from the world, certain things are came from the Father. அப்ப பிதாவினிடத்திலிருந்து வந்த உங்களுடைய தாகத்தையும் என்னுடைய தாகத்தையும் தீர்க்கிற ஒரு விலைமதிக்க முடியாத ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறான், தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவு. இட்ஸ் an unspeakable gift. ஒவ்வொரு மனுஷனுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அப்போ இன்னைக்கு அந்த தாகத்தை பிசாசு இன்னைக்கு வேற மாதிரி என்ன பண்ணி விட்டுட்டான்? தனிச்சு விட்டுட்டான். அப்போ இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற கிரியை தான் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நாம் மெய்யான திருப்தியையும் தாகம் தணிக்கப்பட்டதற்கான ஒரு மெய்யான அடையாளமாய் இருக்கிறது. அப்ப உலகத்தில் உண்டானவைகள் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் மனுஷன் அடைஞ்சிட்டா அவன் நினைக்கிறான் எல்லாம் இருக்குது நமக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு காலம் உன்னுடைய தாகத்தை தீர்க்காது. தேவனுடைய வசனம் ஒன்றுதான் நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கும். ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறான்,
உம்முடைய வசனம் கிடைத்த உடனேயே நான் அதை என்ன செய்த கொண்டேன். வசனம் கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. அப்போ இன்னைக்கு அந்த தாகம் இன்னைக்கு உலகத்தின் இச்சையினாலும் உலகத்தினுடைய காரியங்களினாலும் தடிக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு போயிட்டு கூட என்ன இல்லை, திருப்தி வரல. மறுபடியும் அது பின்னாலேயே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், அன்னைக்கு பள்ளத்தாக்கில் எலும்பை பார்க்குறான், செத்து போன எலும்புகளை பார்க்குறான். ஆனால் அந்த எலும்புகளை பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்றார், அந்த எலும்புகளை பார்த்து என்ன செய், பேசின போது அதுக்கு நரம்பு உண்டானது, சதை உண்டானது. அந்த செத்து போன எலும்புகளுக்கு என்ன உண்டானதுங்க, வடிவம் உண்டானது. இது எதை குறிக்கிறது? தம்முடைய ஜனமாய் இருக்கிற இஸ்ரவேலரை செத்து போன எலும்புகளாய் பள்ளத்தாக்கில் கிடக்கிற தம்முடைய ஜனத்தை தேவன் மறுபடியுமாய் உயிர்ப்பித்து அவர்களை முழுமையான இஸ்ரவேலராய் பூரணராய் மாற்றுகிறதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். இது எப்படி மாம்சிக இஸ்ரவேலருக்கு பொருந்துமோ அதே விதமான காரியம் இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற இஸ்ரவேலருக்கும் பொருந்துகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே தேவனுடைய சபையானது செத்து போன எலும்பாக்கப்பட்ட கெட்டு நாறி போன நிலையிலே அது ஒன்றுமில்லாமல் கிடக்கிற பள்ளத்தாக்கில் கிடக்கிற எலும்புகளாய் இருக்கிற சமயத்திலே கர்த்தர் தமது சபையை நோக்கி ஆண்டவர் தமது வார்த்தை அனுப்புகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவனுடைய வசனத்திற்கு எவனெல்லாம் செவி கொடுக்கிறானோ, தேவனுடைய கலப்பில்லாத வசனத்திற்கு எவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ அந்த வார்த்தை அவனுக்கு ஜீவனை உண்டாக்கி எலும்புகள் மறுபடி ஒன்றடையும்படி செய்து சதையையும் நரம்பை உண்டாக்கி ஆண்டவர் ஒரு ஜீவனுள்ள சபையாய், உயிர்ப்பிக்கப்பட்ட சபையாய் தேவன் அதை மறுபடியுமாய் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே உன்னுடைய தாகத்தை எது தணித்துக் கொண்டிருக்கிறது? இனி வரப்போகிற காலங்களிலே கர்த்தருடைய வருகை கொண்டதாக நமக்கு இருக்க போகிற காலங்கள் மிகவும் சொற்பம். இனி இந்த காலங்களை நம்ம எப்படி ஞானமாய், விவேகமாய், புத்தியாய் பயன்படுத்தி கொள்ள போகிறோம் என்பது நம்முடைய கருத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த நாட்களிலே உன்னை ஜீவனை நோக்கி கொண்டு போக உனக்கு வழியை திறந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாளிலே ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த போது ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை கர்த்தர் என்ன செய்தார்? அடைத்து போட்டார். ஆனால் அடைத்து போடப்பட்ட வழியை திறந்து கொடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி திறக்கப்படுவதற்கு அவருடைய ஜீவன் உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது. அப்ப தேவன் தமது தியாக மரணத்தின் மூலமாய் அவர் திறந்து கொடுத்திருக்கிற இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திலே உன்னை திருப்தி செய்கிற, உன்னை ஆசீர்வதிக்கிற, உன்னை மேன்மைப்படுத்துகிற, உன்னை வாழ வைக்கிற, உன் தாகத்தை தீர்க்கிற அவருடைய சமூகத்திலே நீ வருவதற்கு பதிலாக இன்னைக்கு வேறே வேறே காரியங்களை நோக்கி நீ இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய தாகம் ஒரு காலம் தீர்க்கப்படாது. கடந்த நாளிலே தேவனுடைய செய்தியில கேட்ட போது போல ஜனங்கள் இந்த நாளிலே காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. இந்த கூட்டத்துக்கு போறது, அவர் யாராவது ஒருத்தர் பிரசங்கம் பண்றான்னா அங்கே போறது, அவர் யாராவது ஒருத்தர் கூட்டம் நடத்துறான்னா அங்கே போறது, இந்த ஊருக்கு போற, அந்த கூட்டத்துக்கு போற, அந்த திருவிழாவுக்கு போற, இந்த பெருவிழாவுக்கு போற, எங்கே போனாலும் உண்டாக தீராது. நீ வந்து சேர வேண்டிய இடம் தேவனுடைய வார்த்தையின் இடத்துல வா. இது இலவசமாய் உனக்கு உண்கிறது. இந்த ஜீவ அப்பம் உனக்கு ஜீவனை அளிக்கக்கூடிய வாழ்வுதர் அப்பம். அந்த இம்மையிலே திருப்தி செய்கிற அந்த அப்பத்தை இயேசு பிட்டு 5000 பேருக்கு கொடுத்த போது அவரை ராஜாவாக்க வேண்டும் என்றார்கள். ஆனால் அவரே தன்னை குறித்து சொல்லுகிறார், நானே மெய்யான ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்ப ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த ப்ரொவிஷன், அப்போ ஜனங்கள் வனாந்திரத்தில் கடந்து போய் கொண்டிருந்த போது அந்த ஜனங்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்கிறதற்கான எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வந்து வனாந்திரத்தில் வைத்திருந்தார். அவர்களுக்கு மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். பட் they wanted to substitute that. டக்குன்னு என்ன கேட்டுட்டான், எனக்கு உங்க மன்னா எங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன எப்படி இருக்குது, வெறுப்பா இருக்குது. அப்ப மன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுகிறது? வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் மெய்யான அப்பம்.
அப்போ அந்த அவர் வரப்போகிற அந்த மெய்யான அப்பத்தினுடைய நிழலாட்டமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? மன்னா கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மன்னா அவர்களுக்கு எப்படி இருக்கிறது? வெறுப்பா இருக்கிறது. என்ன சாப்பிடணும்? எங்களுக்கு வெள்ளை பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், கொத்தமல்லி வேணும், இறைச்சி சட்டிகளுக்கு உண்பதாக. they want to substitute God. அவர்கள் தேவன் அவர்களுடைய பசியை ஆற்றக்கூடிய அந்த மன்னாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு மாற்றாக அநேக விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டுக்கொண்டு அவர்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாம் எகிப்திலே அவர்களுக்கு உண்டு. ஆனால் வனாந்திரத்திலே தேவன் கொடுக்கிற மன்னா அவர்களுக்கு உண்டு. இந்த நாளிலே அநேகர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தும் கூட திருப்தி அளிக்கிற அந்த மெய்யான மன்னாவுக்கு பதிலாக எகிப்திலே அவர்கள் விட்டு வந்த பாவ காரியங்களை, சடங்குகளை, காரியங்களை, இச்சைகளை, இவைகளை நோக்கி இன்னைக்கு ஜனங்கள் ஓடுவதன் மூலமாக தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த காலவெளியில் அவர்களை எச்சரிக்கிறது, நீ மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறாய். you are very closer to the death. இந்த நாளிலே நீ வந்து சேர வேண்டிய இடம் கர்த்தருடைய வசனத்தின் இடத்துல. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நாளிலே கர்த்தருடைய வசனத்தினால தாகம். எனக்கு பெரிய என்டர்டைன்மெண்ட்டு, பொழுதுபோக்கு அப்படிலாம் உண்மை கிடையாதுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன படிப்பேன்? நிறையா வசனத்தை, இந்த வசனத்தை உட்கொள்ள 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 இதில் இருக்கிற சந்தோஷம், இதில் கர்த்தர் தருகிற வார்த்தையின் வெளிச்சம், ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய சத்தியங்கள், இதில் கிடைக்கிற ஒரு ஆத்தும திருப்தியும் சந்தோஷமும் இதுக்கு என்னவே கிடையாது, ஈடு கிடையாது. இது என்னை பரலோகத்தின் பிரவேசத்துக்கு நேராக என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் இருக்கிற தாகத்தை பசி எடுக்கிறதுக்கு பிசாசு நிறைய விஷயங்களை பக்கத்தில் வச்சுட்டு இது பண்ணுங்க. இது எல்லாத்தையும் இன்றைக்கி தூக்கி போடணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய காரியங்களிலே உங்களை அடிமையாக்கி கொண்டு அதனுடைய you are not able to control yourself. அதான் சொல்லுவாங்க செல்ஃப் கண்ட்ரோல்னுவாங்க. அந்த சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம், இதெல்லாம் இல்லை பாருங்க மனுஷனுக்கு. இது இல்லாததுனால இதை அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக அது இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வாலிப சமுதாயத்தில் இருக்கிற பையங்க கிட்ட நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 5 மணி சாப்பிடாமல் விளையாடிக்கிட்டு இருக்க சொல்லுங்கள், விளையாடிட்டே இருப்பான். காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு அம்மா கூப்பிட்றாங்க, டேய் வாடா சாப்பிட்றா, இருமா வரேன், இப்போ பசிக்கலை எனக்கு. சரி இப்போ தான் பசிக்கலைன்னு சொல்லிட்டான், விட்டுட்டான்னு சொல்லிட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு கூப்பிட்டு, டேய் சாப்பிட வாடா, ஏம்மா இப்போ தான் 2 பிஸ்கெட் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கலை. இவ்வளவு நேரம் அவன் ஏதோ வேற ஒன்னோட அவன் லைத்து உள்ளே போயிட்டான். அந்த ஸ்மார்ட் ஃபோனை மாத்திரம் புட்டிங்க ஒரு 4 மணி நேரம் வச்சு பாருங்களேன். இந்த மது அருந்துறவங்களுக்கு எப்படி குடிக்கலைன்னா இருக்க முடியாது, கை கால் உதறுமோ மாதிரி அப்படியே மென்டல் ஆயிடுவாங்க கொஞ்ச நேரம். நான் நீங்கள் வேணால் உங்கள் வீடுகளில் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் ஒரு இடத்துல ஒரு வாரத்துக்கு தொடாதீங்கன்னு விட்டு பாருங்களேன். அவன் அரை முக்கால் மென்டல் ஆகலைன்னா என்ன பேரை மாற்றிக்கிடுங்க. ஒன்றும் இல்லை, இது நீங்கள் அப்படியே நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா அவன் சூசைட் கமிட் பண்ண அளவுக்கு கூட போனாலும் போவான். ஏன்னா பிகாஸ் he is under the addiction. நான் சொல்கிறேன், இது மாதிரி உள்ள காரியங்கள் உன்னை மரணத்தை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது. யூ ஆர் கோயிங் ஆஃப்டர் த டெத். ஆனால் அந்த விலையேறப்பெற்ற நேரத்தை கர்த்தருடைய வசனத்தை நீ கேட்கறதுல, செல்ஃபோனில் இன்றைக்கி எவ்வளோ வசனங்கள் இருக்குது. உன்னால் உட்காந்து படிக்க முடியலன்னா கூட ஆடியோ வசனம் இருக்குது. ஒரு நைட்டு நீ ஆன் பண்ணி விட்டானா 1 மணி நேரத்தில் எத்தனை, அது நீ பேச வேணாம், அது பேசிக்கிட்டே கிடக்கும். தமிழ் மொழியில் கூட இருக்குது வேதாகமம், ஆடியோ வேதாகமம். அது வாட்டுக்கு போட்டு விட்டுட்டிங்கன்னா அது ஒரு 10-15 அதிகாரம் படிக்கும் 1 மணி நேரத்தில். அந்த வசனம் உனக்குள்ளே போச்சுன்னா அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அந்த வசனம் உன்னோடு பேசி கொண்டிருக்கும். இவ்வளவு விஷயங்களை ஆப்ஷன்ஸை ஆண்டவர் உன் தாகத்தை தீர்க்க உன் பக்கத்தில் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை எடுக்க உனக்கு என்ன வரல? மனசு வரல. மேஜையில் ருசியுள்ள பதார்த்தங்கள் அவ்வளவு பரிமாறப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் கண்ணுக்கு எது தெரியுமா அட்ராக்டிவாக இருக்குது? அங்கே நடுவில் வச்சிருக்கிற இந்த கோக் பாட்டில் தான். பட் தட் வில் நெவர் quench your thirst. உன்னுடைய தாகத்தை அது ஒரு காலம் தணிக்காது. இந்த கால வேளையிலே தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறவர் ஒருவர் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
நீ இவ்வளவு நாள் நீ படுகிற பிரயாசம், இவ்வளவு நாள் பட்ட பிரயாசம், ஓட்டம், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய வேர்வை சிந்துதல் ஒண்ணுமே உன்னை திருப்திப்படுத்தல. ஆனால் உன்னை திருப்திப்படுத்துகிறது ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இலவசமாய் தருகிறார். அவர் இலவசமாக, அதான் தம்முடைய சீஷர்களுக்கிட்ட கூட ஆண்டவர் அந்த தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்கிற ஜீவ வார்த்தையாகிய வார்த்தையை கொடுத்துட்டு போறாரு. போகும்போது சொல்றாரு, இந்த வேறுபா இலவசமாய் பெற்றீர்கள், என்கிட்ட வந்து எல்லாருக்கும் நான் இலவசமாக தான் கொடுத்தேன், நீங்கள் யாரும் அதை காசு பணம் பார்த்துறாதீங்க. ஆனால் இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான், வியாபார வீடாகிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு செய்தி, ஒரு சின்ன கிளிப்பிங் தான் போட்டிருந்தாங்க, ஒரு ஊழியக்காரருடைய செய்தி ஒன்று. அந்த செய்தியில் அவர் சொன்ன சில கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு 10 நிமிடம் அழகாக ஓடிச்சு. சரி, அந்த செய்தியினுடைய முழு விவரத்தை கேட்கலான்னா அவருடைய செயலி ஆப் ஒன்று இருக்குது. சரி, நான் அந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி அந்த சர்மனுடைய ஃபுல் இதையும் கேட்கலான்னு கேட்டால் அது காசு கேட்குது. என்ன கேட்குது? காசு கேட்குது. எவ்வளோ கேட்டுச்சு தெரியுமா? $5 கேட்டுச்சு. நான் அப்படி $5 கொடுத்து இந்த செய்தியை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் என் மூளையை என்ன செய்வார், திறப்பார், ஆவியானவர் என்னோட பேசுவார். இன்னைக்கு செய்தியை கூட இன்னைக்கு என்ன ஆகிட்டாயா, வியாபாரமாக்குறாங்க. இன்னைக்கு ஊழியத்துக்கு பணம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலையா, நான் தவறாக சொல்லலை, தவறாக புரிஞ்சுக்கிடாதீங்க. பணம் அவசியம். ஆனால் பணமே குறிக்கோளாக வாழ்கிறது ஊழியம் கிடையாது. இன்னைக்கு அநேக ஊழியங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, ஜனங்களுக்கு வசனத்தை கொடுக்கணும், அவர்கள் நித்திய ஜீவனுக்கு போகலாம் கிடையாது. அவங்கள வச்சு எப்படி பணம் பார்க்கலாம், ஊருக்குள்ள எனக்கு மதிப்புண்டாகும்படி எப்படி ஒரு பெரிய கோயில் கட்டலாம், எப்படி ஒரு பெரிய மனுஷனா நம்ம ஒரு பெரிய சபையின் ஊழியக்காரர்கள் என்கிற பெயர் எடுக்கலாம். இப்படிப்பட்ட தாகத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. இந்த தாகத்தை எல்லாம் பிசாசு வெவ்வேறு வழியில் இன்னைக்கு தனித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் மெய்யான தாகம், பசி என்பது இயேசு கிறிஸ்துவினால் அடைகிற அந்த பூரண திருப்தி, அவருடைய வார்த்தையினால் உண்டாகிற சந்தோஷம், அவருடைய வார்த்தையினால் உண்டாகிற மகிழ்ச்சி, இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எனக்கு கண்ணை மூடினாலும் சரி, விடிந்தாலும் சரி, எனக்கு ஐ லவ் திஸ் புக். என்னுடைய பிரயாணத்தில் நான் அதிகமாய் வாசிக்கிறேன். எனக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப கிடையாது. கொஞ்ச நாட்கள்லாம் சில புஸ்தகங்கள்லாம் படித்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த 10-15 ஆண்டுகளாக நான் அதிகமாய் விரும்பி படிக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் கர்த்தருடைய வசனம் ஒன்று தான். பகலானாலும் சரி, ஆனால் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் இந்த வேதம் எனக்கு ஒரு புதுமையான வேதமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கண்கள் திறக்கப்படும் போது அதில் உள்ள ஐஸ்வர்யத்தையும் அதில் இருக்கிற பொக்கிஷங்களையும் கண்டு எடுத்து அதை ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு எதெல்லாம் கொடுக்குறாரோ அது என்ன செஞ்சிருது, ஜனங்களுக்கு கொடுத்துருது. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையில் என்ன தங்குங்க, ஆசீர்வாதம் தங்கும். அப்போ இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்தை, அவருடைய வார்த்தையை அறிகிற அறிவை பெறுகிற ஜனங்களாய் தேவனுடைய சமூகத்திலே, அவருடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேருவோம். தேவனுடைய சமூகத்தில் நாம் நெருங்கி அவர் தருகிற அந்த ஜீவ ஊற்றிலே அள்ளி நாம் பருகும்போது அது நமக்கு தாகத்தை மாத்திரமல்ல, அது என்னவா ஆகிடுதுங்க கடைசியில், இட் வில் பிகம் அ ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் வந்தால் என்ன ஆகும், ஊற்று கிளம்புனா என்ன பண்ணு தெரியுங்களா, அது ஓன் தாகத்தை மாத்திரம் தீக்காது, அந்த ஊற்று அடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கும். வேத நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, உன் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, அது உனக்கு திருப்தியை தரட்டும், அது உன் வாய்க்கால்களிலும் வீதிகளிலும் என்ன செய்வதாக, பாய்வதாக. அப்போ வேதத்தில் ஆண்டவர் சொல்லாரு, அவனுக்குள்ள ஜீவ ஊற்று புறப்படும். ஆனால் அந்த ஜீவ ஊற்று என்ன தெரியுமா பண்ணும், ஜீவ காலமெல்லாம் அவனுக்குள்ள ஊறுகிறது மாத்திரமல்ல, அது ஜீவ நதியாய் புறப்பட்டு போய் அது அநேகருடைய தாகத்தை இது என்ன பண்ணுங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். புறப்பட்டு ஓடும்போது என்ன பண்றாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து வர்ற எல்லாரும் அந்த தாகத்தில் என்ன செய்யப்படுறாங்க, தீர்க்கப்படுறாங்க. காரணம் உள்ள இருந்து என்ன கிளம்பி இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையாகிய ஜீவ ஊற்று, இயேசுவாகிய ஜீவ ஊற்று உன்னிலிருந்து புறப்படும் போது அதன் மூலமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, உன் மூலமாய் அநேகருடைய தாகம் என்ன செய்யப்படுகிறது, தீர்க்கப்படுகிறது.
அப்போ கடந்த 50 ஆண்டுகளாய் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய திருச்சேவையை செய்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தின என்னுடைய தகப்பனாரானாலும் சரி, நானாலும் சரி, என்னுடைய சகோதரனாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒரே ஒரு ஜெபமும் பிரதிஷ்டையும் இதுதான். ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாய் ஜீவ வசனமாகிய தாகம் ஜீவ ஊற்றாகிய வசனத்தின் மூலமாய் நம்முடைய ஜனத்தின் தாகம் என்ன செய்யப்படட்டும் ஆண்டவரே, தீர்க்கப்படட்டும். அதற்கு எங்களை எந்த சூழ்நிலையிலேயோ பணத்தையோ பொருளையோ வேறு எந்த காரியத்தையோ நாங்கள் மேன்மையாக உயர்த்தி அந்த தாகத்தை நாங்கள் வேறு விதமாய் தீர்ப்பதன் மூலமாய் எங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை கட்டமைத்துக் கொள்ளுகிறோம் இல்லாதபடி தேவனுடைய வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுப்பதன் மூலமாய் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த உத்தம சேவையை, தேவனுடைய திரு சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிற காரியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி மிகுந்த தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். இதுவரை ஆண்டவர் அந்த பிரதிஷ்டையிலே உண்மையாய் இருக்க கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் வரும் மட்டும் அந்த பிரதிஷ்டையிலே நிலைத்திருந்து அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் நம் தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மையில் இருக்கிற அந்த தாகத்தை தணிக்கிற சத்துருவின் எல்லா விதமான அடிமைத்தனத்தின் நுகங்களும் இந்த காலவேளையில் என்னை விட்டு முறியட்டும் ஆண்டவரே. அது எந்த விதத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, ஒருவேளை நண்பர்களினோடு நான் செய்கிற சம்பாஷணை, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எடுத்து காதில் வச்சானா they will call the friends after friends. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே அவங்க பேசுகிறாங்கன்னா குறைஞ்சது எத்தனை மணி நேரம் பேசுகிறான்? 30 minutes. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 5 ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனான்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் காது கொதிச்சு போயிடும். பேசிக்கிட்டே இருக்கணும். அதை என்ன தான் பேசுவாங்கன்னா தெரியாது. ஒன்றும் சப்ஜெக்ட் இருக்காது, கான்டெக்ஸ்ட் இருக்காது, கன்க்ளூஷன் இருக்காது, சல்யூட்டேஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. என்ன சாப்பிட்ட, நான் என்ன சாப்பிட்டேன், அதை எப்படி செஞ்சுருந்தாங்க, நாங்கள் எப்படி செஞ்சுருந்தோம், வெட்டி பேச்சு தான், ஒன்றுமே கிடையாது. அதில் ஒரு விஷயம் சப்ஸ்டன்ஸ் ஒன்றுமே இருக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் உனக்கு நீ அடைய வேண்டிய உண்மையான தாகத்தை பிசாசு வேறு விதமாக திசை திருப்பி வைத்திருக்காங்க. அடையாளம் கண்டு அதை கர்த்தருடைய நாமத்தினால் இன்றைக்கு தூக்கி எறி. தேவனுடைய வசனத்தினிடத்தில் வா, தேவனுடைய சமூகத்தில் வா, தேவனுடைய பிரசன்னத்தினிடத்தில் வா. அதான் பக்தன் சொல்லுகிறார், நான் ஆகாமிய கூடாரங்களிலே 1000 நாள் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என்னுடைய தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிற ஒரு நாள் நல்லது. அது காரணம், இது மெய்யானது, இது நித்தியமானது, இது சத்தியமானது. இந்த வார்த்தைகள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு பலத்தையும் ஆசீர்வாதத்தை அருளுவதாக என்று சொல்லி என் வார்த்தைகளை இந்த காலவேளையில் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் எல்லாரும் இந்த வேளையிலே எழும்பி ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர எனக்கு ஆவல் இந்த பூமியில் என்கிற பாடல். தேவனே, நான் உமதண்டையில் ஏனும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில்
கேரும் படிகள் போலவே பொன்னமிகுந்த கர்த்தாவேயா எங்கள் தேவனே. துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவே துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்ல நாதா தேவனே நான் உமதண்டாயில் சேவதேயே ஆவல் பூமி தேவனே நான் உமதன் சேவதேயே ஆவல் பூமி. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஜீவகாலம் எல்லாம் ஊறுகிற ஜீவ ஊற்றை எங்களிலே புறப்பட பண்ண நீர் சிலுவையிலே தொங்கின போது ஒரு சேவகன் ஈட்டியால் வைத்து உம்முடைய விழாவிலே குத்திருந்த போது ஆண்டவரே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆண்டவரே அந்த கிருபையின் இரத்தம் எங்களை மீட்டுக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். அறியாத ஒரு ஜாதிகளாயிருந்த எங்களை என் கிருபையாய் வரவழைத்து அந்த ஜீவ தண்ணீரிலே பானம் பண்ண எங்களுக்கு நீர் அருள் புரிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற ஐயா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தலை வணங்குகிறோம் கர்த்தாவே. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பகல் வேளையிலே தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரை தொடுவதாக, உம்மீது உள்ள தாகத்தை தணிக்கிற காரியத்திலிருந்து ஜனத்தை தடுமாற செய்கிற திசை திருப்புகிற எல்லா காரியங்களை ஜனத்தை விட்டு நீர் எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நுகத்தடி அடிமைத்தனத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படுவதாக. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இந்த பொழுதுபோக்கு அம்சங்களும் சோசியல் மீடியாக்களிலே மணிக்கணக்காக நேரத்தை செலவிடுகிற பொல்லாத பிசாசின் அடிமைத்தனத்தின் ஆவி அநேகரை ஆட்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அந்த அடிமைத்தனத்தின் நுகம் இந்த காலவெளியில முறிக்கப்படும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அதை அவசியத்திற்கு மாத்திரம் பயன்படுத்தவும், ஜனங்கள் உம்முடைய கலப்பில்லாத வசனத்தை வாசிக்கவும், தேவ சமூகத்திலே உம்மை தேடவும், உம்மை வாஞ்சிக்கவும் நீர் தருகிற இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியில் அவர்கள் பானம் பண்ணி நீர் உள்ளுக்கு கிருபை செய்யும். கிருபை இரக்கமும் தொடர்ந்து ஜனத்தை பாதுகாக்கட்டும். இந்த செய்தியை தூர இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜனத்தின் தாகம் தீர்க்கப்பட உதவி செய்யும்.